வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 2025 அந்த வருடம் முழுக்க நடக்கக்கூடிய அந்த டிரான்சிஷனை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷனை ஃபோர்காஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் இந்த வீடியோ எண்டில் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு கிளாரிட்டி கொடுத்துறேன். நிறைய பேருக்கு ராசியா, லக்னமா, சுயஜாதகமா, தசாபுத்தி பலிக்குமா, இதெல்லாம் நல்லா இருந்தும் நல்லா இல்லையே, இதெல்லாம் நல்லா இல்லாமல் இருந்தாலும் அந்த கெட்டது மட்டும் பலிக்குது, இப்படி நிறைய குழப்பம் இருக்குது. அதுக்கெல்லாம் வீடியோட எண்டில் கிளாரிட்டி கொடுத்துறேன். ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட். அதில் இருக்கிற சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. நம்ம தொடர்ந்து 2025 அந்த ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். மேஷராசி. மேஷராசி எல்லாருக்கும் தெரியும், நல்லா தெரியும். உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது 2025. மார்ச் மாதம் 7.5 சனி துவக்கம். ஸோ 2025 கிட்டத்தட்ட சனி சார்ஜ் எடுப்பார் உங்களை. அப்புறம் ராகு கேது பயிற்சியும் நடக்கும். அது 11 and 5 டிரான்சிஷன் நடக்கும். குரு பயிற்சி நடக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து அப்படியே 3ஆம் இடத்துக்கு நகர்ந்துருவார். அது மே. அப்போ மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும்போது மேஷ ராசி. ஸோ நான் என்ன கிளாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். இந்த முதல் சுற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. முதல் சுற்றுனா என்னென்னா, நீங்கள் பிறந்து ஃபஸ்ட் டைமாக இந்த 7.5 சனியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் வயது ஒரு வேளை 15, உங்கள் வயது 20, உங்கள் வயது 22 கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு இப்போ தான் முதல் முறையாக 7.5 சனினா என்னன்னே எனக்கு தெரியாது, நான் பிறந்தது முதல் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த சனி வரும்பொழுது இது ஏதாவது பெரிய பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா நான் அது கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அந்த வயதுக்குட்பட்ட வாழ்க்கை என்னமா இருக்கும்? ஒன்று படிப்பு, ஆரோக்கியம், திருமண விஷயம், வெளிநாடு பயணம், அல்லது குழந்தை. சில பேருக்கு அந்த 25, 23 கல்யாணம் ஆகிருக்கும். குழந்தை விஷயத்துக்காக முயற்சி எடுப்பீங்க. ஒரு வீடு வாங்கலாம். இதெல்லாம் உங்களுடைய மைண்டில் இருக்கும். இந்த 7.5 சனி என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த முதல் சுற்று சனி என்ன பண்ணுவார்? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை சோதிப்பார். ஆக்சுவலாக 7.5 சனி கெட்டது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை சோதிப்பார். இது டெஸ்டிங் டைம்னு சொல்லுவோம். டெஸ்டிங் டைம் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம் கடையில், அதை செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கடைக்காரர்கிட்ட செக் பண்ணி வாங்குவோம். அது நல்லா வேலை செய்யுதுங்க. ஒரு ஃபேன் வாங்குகிறோம், இல்லை ஒரு மிக்சி வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வாங்கும்போது, இல்லை ஒரு மொபைல் வாங்குகிறோம், செக் பண்ணுறோம். செக் பண்ண நல்லா வேலை செய்யுது, நல்ல ஃபங்க்ஷன் ஆகுது, சூப்பர். அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் டைம் தான் இது உங்களுக்கு. சனி பகவான் என்ன பண்ணுவார்? சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே ஒரு முயற்சி பண்ணுறீங்களா, இல்லை சும்மா நடிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையிலே சின்சியராக ஒரு முயற்சியை பண்ணுறீங்களா, இல்லை சும்மா பேருக்காக யாரோ சொன்னாங்க நானும் ட்ரை பண்ணுறேன்? நீங்கள் உண்மையிலே படிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்களா? சின்சியராக லவ் பண்ணுறீங்களா? அது கல்யாண விஷயத்தை கூட முழு மனதாக ஈடுபட்டு அது முயற்சி எடுக்கிறீங்களா? குழந்தை விஷயத்தில் கூட உங்களை நீங்கள் முழு மனதோட ஈடுபாடோடு அந்த விஷயத்தை நீங்கள் அணுகுமுறை செய்கிறீங்களா? ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குகிற விஷயமா இருக்கலாம். எல்லாமே உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய டெடிக்கேஷன், உங்களுடைய பங்க்சுவாலிட்டி, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த சனி உங்களை சோதிப்பார். தட்ஸ் கால்ட் டெஸ்டிங் டைம். இதான் ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ண போதே தவிர வேறு ஒன்றும் பண்ணாது. சரி, விரைய சனியாக இருக்குது. ஸ்டார்டிங்னா விரைய சனின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டெஸ்டிங் டைம் என்ன பண்ணும்? உங்களை அலைய விடும். கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி நடக்க வைக்கும். சில தடங்களை உண்டு செய்யும். ஆனால் எல்லாமே நன்மைக்காக இருக்கும். இது அனைத்தும் நன்மைக்காக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த 7.5 சனியை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. சரி, அப்போது அலட்சியமாக இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா சனி கொடுக்குற முதல் வாசகமே என்னென்னா, அலட்சியமாக இருக்கிறவங்கள தான் முதல்ல சனி சோதனையில் கவுத்துரும். சோதனையில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா, அலட்சியமே இல்லாமல் ரொம்ப பொறுப்புணர்வோடு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா சோதனையும் வெற்றியை தரும். இதுதான் மேஷராசிக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஏன்னா உங்கள் ஏஜ் க்ரைட்டீரியா அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஜாபில் பொறுத்திக்கலாம், வெளிநாடு போகலாம் முயற்சி பண்ணுறதை பொறுத்திக்கலாம், படிப்பு, மாணவர்களுக்கு, திருமண விஷயமாக எடுத்துக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் எப்படி சோதிக்கும் தெரியுமா? நீங்கள் உண்மையான அன்பு கொண்டவராக இருக்கிறீங்களா, சும்மா நம்ம சேஃப்டிக்காக பழகிறது, இல்லை டைம் பாஸ்க்காக பழகிறது, அதுவான்றதை சோதிக்கும். நீங்கள் வெளிநாடு போகிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய தடை வரும். நீங்கள் அதை ட்ராப் பண்ணிடுறீங்களா, இல்லை அகைன் யூஆர் டேக்கிங் எ சான்ஸ் அப்படிங்கிறத சோதித்து பார்க்கும். ஸோ எல்லாம் நீங்கள் அது புரிதலோட எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கலை, அதை மறுபடியும் அந்த அட்டன் பண்ணுறீங்களா, இல்லை கைவிட்டுறீங்களா அப்படின்றத சோதிக்கும், குழப்பம் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனி ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கிறவங்க மேஷராசி சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துடுவீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. இரண்டாவது சுற்று அவங்களுக்கு வந்துடுவோம். இரண்டாவது சுற்று எந்த ஏஜில் இருப்பாங்க? ரொம்ப குறைஞ்சபட்சம் எடுத்தால் கூட செகண்ட் ரவுண்டு நமக்கு ரொம்ப மினிமம் 25 வயசு வச்சுக்கலாம் தோராயமாக.
ஏன்னா 25 ஏன்னா சில பேருக்கு பிறக்கும் போதே ஜென்மசனிலாம் நடந்திருக்கும். ஸோ அவங்களாம் அந்த 26, 27லாம் வந்துடும். நம்ம 25னே கூட வச்சுக்கலாம். 26, 27. அதிகபட்சம் இந்த 2வது சுற்று அப்படிங்கிறது அதிகபட்சம் எந்த வயதுக்குள்ள வரைக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு 53, 55 வயசு வரைக்கும் அந்த மாதிரி ஏஜ் க்ரைட்டீரியாவில் இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு. இதுக்கு பேர் வந்து பொங்கு சனி. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களாம் என்னென்ன விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் நான் சனியை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னா, மேஷத்துக்கு வந்து டாமினேட் பண்ண போகிற பிளானட்டே வந்து சனி தான் நெக்ஸ்ட் இயரில். ஏன்னா அவர் தான் க்ளோஸாக வருவார் உங்களுக்கு. ராகு வந்து உங்கள் ராசியை விட்டு விலகிடுறாரு, குருவும் விலகிடுவார், சனி தான் க்ளோஸாக இருப்பார். அதனால் அவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். மற்ற கிரகங்களுக்கும் பலன் இருக்குது, நான் மொத்தமாக சொல்கிறேன். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ரவுண்டில் சனி ஆதிக்கத்தில் வரவங்களுக்கு பொங்கு சனி வளர்ச்சியை நிச்சயமாக தரும். அந்த வளர்ச்சியை கொடுக்குறது குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இந்த பக்கம் ராகு ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். ஸோ செகண்ட் ரவுண்டு உள்ளவங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்னென்னா செய்கிற செயலை தீர்க்கமாக பொறுமையாக அதை வந்து வேகம் காட்ட. ஏன்னா மேஷத்துக்கு வந்து வேகம் உண்டு, வேகம் வந்து அதிகம் உண்டு மேஷத்துக்கு. அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சி பண்ணிங்கன்னா போதும், ரிசல்ட் கொடுத்துரும். என்னென்ன ரிசல்ட்? கல்யாண விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு 2வது திருமணமாக இருக்கலாம், குழந்தை விஷயமா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், வெளிநாடு முயற்சி, ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் ட்ரை பண்ணுறீங்க, அந்த முயற்சியாக இருக்கலாம். ஒருவேளை ஒரு நல்ல வெல்த் அக்குமுலேஷன், இந்த டைம் தான் நான் சம்பாதிக்க முடியும், ஓடி ஆடி ஏதாவது பண்ணுறேன், நான் வந்து பொருளாதாரத்தை சேர்க்கணும், அந்த முயற்சியாக இருக்கலாம். வாகனம் வாங்குறது, பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கிறது, அதே மாதிரி குடும்ப தேவைகளை வந்து அழகாக பூர்த்தி செய்கிறது, இந்த மாதிரி எல்லா முயற்சியும் பொசிஷன், நல்ல ஒரு சீனியர் மோஸ்ட் பொசிஷன் எதிர்பார்க்குறது. ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஆசையும் வரும், அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண நல்லது. இவங்களுக்கு இது பொங்கு சனி. அதே மாதிரி மேஷத்துக்கு குருவுடைய பலன், ராகு கேதுவுடைய பலன், மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. 3வது சுற்றுன்னு ஒன்று இருக்குது, தேர்ட் ரவுண்டுன்னு சொல்கிறோம். இந்த தேர்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 55, 56 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது தேர்ட் ரவுண்டாக இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த தேர்ட் ரவுண்டு வரவங்களுக்கு பேர் வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து மங்கு, அப்புறம் பொங்கு, 3வது சுற்றுக்கு பேர் தங்கு. இது எப்படின்னா தடையும் உடல் உபாதைகளும் மன வருத்தங்களையும் கொடுக்குற ஒரு சனி. அப்போ உங்களுடைய அனுபவம் தான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய தெய்வ அருள், நீங்கள் செய்கிற புண்ணியங்கள், உங்களுடைய அனுபவம் உங்களை காப்பாற்றும். ஸோ 3வது சுற்று 7 சனி வரவங்களுக்கு என்ன செஞ்சால் நல்லது, எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கணும், விழிப்புணர்வோடைய உச்சத்தில் இருக்கணும். ஏன்னா அது வந்து 12th ஹவுஸில் வரும்போது உடல், மனம், பொருள், உறவு, இதெல்லாம் உலகத்தில் எது நிலையானது அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு காலம் இது. ஸோ 3வது சுற்றிருந்து நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்து படித்து திருமணம் செய்து குழந்தைகள் பெற்று வீடு வாகன வசதிகளோடு வாழ்ந்து நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல அதிகாரம் இதெல்லாம் அடைந்து அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்களாம் இப்படி நடந்துப்பாங்க, அவங்களாம் அப்படி நடந்துப்பாங்க, இதெல்லாம் இப்படி நடக்கும், இதெல்லாம் அப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, அந்த பலனில் எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை புகட்டுவார் சனி. கெட்ட செய்ய மாட்டார், உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். ஸோ அந்த தெளிவு கொஞ்சம் கடினமாக தெரியும். ஸோ நீங்கள் உணர்ச்சி வசப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் அறிவுபூர்வமாக அதை சிந்திச்சிங்கன்னா, ரொம்ப ஞானமாக சிந்திச்சிங்கன்னா, இதுதான் வாழ்க்கையுடைய யதார்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதில் அந்த அந்த கவனத்தோடு இருந்தால் நல்லது. ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. இதுதான் மேஷம் 2025க்கு உண்டான ஒரு ஓவரால் பலன். கெடுதல்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை, சோதனைகள் தான் வருது. சோதனைகளை எப்படி நீங்கள் வந்து டீல் பண்ண போகிறீங்கன்றது ரெடியாக இருங்க. பெரிய குறை, பெரிய கஷ்டம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது. அவுட் ஆஃப் 9ல் வெறும் சாட்டர்ன் மட்டும்தான் செக் வைக்கிறார், மீது எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வராங்க. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். 2025 ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவாக டீல் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி 2025. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 2025ல் நான் நினச்சேன் எனக்கு நடந்தது, நான் நினைக்காதது எனக்கு நடந்தது, நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஆல்மோஸ்ட். ஏன்னா பாவ கிரகங்கள் அப்படின்னு இருக்குது 9ல் வந்து பாவ கிரகங்கள், நெகட்டிவ் பிளானட்ஸ், நெகட்டிவ் ஷேடு,
நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது. நெகட்டிவ் ஷேடு உள்ள சில பிளானட்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் ஷேடு உள்ள பிளானட்ஸ் எப்பெல்லாம் ஒரு ராசி மண்டலத்துக்கு அல்லது ஒரு லக்ன மண்டலத்துக்கு 10, 11 இந்த 2 இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சிங்க. 10 and 11. இந்த 10 and 11 தான் வந்து ஒரு ஹாரோஸ்கோப்லேயே ஒருத்தருடைய பதவி, ஒருத்தருடைய விதி, ஒருத்தருடைய வாழ்க்கை, ஒருத்தருடைய அதிகாரம், ஒருத்தருடைய வேலை, தொழில், நான் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னா உங்களை கேட்குறாங்க, ஹூ ஆர் யூ? அதுக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுப்பீங்க. ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு பிஸ்னஸ் கார்டு. ஸோ ஒரு கார்டு கொடுக்குறீங்கன்னா, இல்லை ஒரு ஐடி கார்டை காமிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யார் அப்படின்னா அதில் இருக்கும். அதுதான் 10th house. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ், வெல்த் அண்ட் க்ரோத், அதுதான் 11th house. ஸோ 10th house and 11th house, நான் எவ்ரி வீடியோவில் ஏதாவது ஒரு ஹவுஸை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கொஞ்சம் ஈஸியாக புரியும் தான் நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ 10 and 11 வந்து பாவகிரகங்கள் வந்துடுச்சுன்னா, பாவகிரகங்கள்லாம் என்னென்னா அது ஒரு நெகட்டிவ் ஷேடு, ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போது புலி இருக்குது, சிங்கம் இருக்குது. இந்த புலி சிங்கம் இது வந்து மானை பார்த்து இறக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு பசி தீராது, அதுக்கு இறையும் கிடைக்காது, பசியும் தீராது. நம்ம பார்க்கும்போது அந்த புலி வந்து மானை வேட்டையாடும் போது கொடூரமாக இருக்கும், ஆனால் அதுதான் இறை. அப்போ ரிஷபத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பாவ கிரகங்கள் ராகு ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல 2025 வருவார். சனி அதே ரிஷபத்துக்கு 11th ஹவுஸில் 2025 அவரும் வந்துடுவார். 2 பாவகிரகங்கள் 10 and 11 ஃபில் ஆகிடும். இதுதான் உங்களோட டைம். இந்த 2025 தான் உங்களுடைய நேரம். நீங்கள் யாருன்னு நிரூபிக்கணும், உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வெளியில் கொண்டு வரத்துக்கு ஒரு சரியான தருணம், ஒரு சரியான நேரம் 2025. இதை விட்டால் வேறு நேரம் இல்லைன்னு கூட சொல்லலாம். சரியான வருஷம். ஏன்னா 2 முக்கியமான, அதாவது பாவ கிரகங்களே இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து செவ்வாய் இருக்கார், இன்னொன்று கேது இருக்கார், அப்புறம் சூரியனையும் மிதமான பாவரை தான் எடுத்துக்கிறோம். ஆனால் ராகு சனி மாதிரி வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணுற பிளானட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. சனி வந்து ஸ்டாண்டர்டு, கொடுத்தது தான். அது நல்லது கெட்டதெல்லாம் அவர் வந்து கொடுத்தது தான். ராகு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து என்ன சொல்கிறது, இந்த வாரி வழங்குறது, இந்த கூரையை பிச்சு கொட்டுறதுன்னு சொல்கிறல, அதுதான் ராகு. ராகு மாதிரி ஒரு யோகத்தை பண்ணுறவர் அவுட் ஆஃப் 9 யாருமே கிடையாது. அவருக்கு பேரே யோகக்காரகன். அவுட் ஆஃப் 9 ராகு பேரே யோகக்காரகன். ஸோ ரிஷபத்துக்கு ஏன் இதையே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2025 நீங்கள் வந்து சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் இருக்கார். புதன் எப்படியும் ஆல்மோஸ்ட் ஒன்றாவே அப்படியே வலம் வந்துடுவாங்க. ராகு கூடயும் வருவாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன் ராகு ஃபெப்ரவரிலாம் 2025 கன்ஜெக்ஷன் ஆகிடும். ஜான்லாம் வந்து சுக்கிரன் வந்து ராகுக்கு முன்னாடி வீட்டில் நிற்கும். சுக்கிரனே வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரகன். நல்லா புரிஞ்சுங்க, அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னா சுக்கிரன், யோகக்காரகன்னா ராகு. அதிர்ஷ்டக்காரகனும் யோகக்காரகனும் ஒன்றா சேருவாங்க, பேர் படிப்பாங்க, காம்போ. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. சுய ஜாதகம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் கொடுக்குற மாதிரி இருந்தால் போதும். ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தால் போதும். ஓரளவுக்காவது ஏதோ ஒரு பாசிட்டிவ் இருந்தால் போதும். இதெல்லாம் டக்குன்னு ரிசல்ட்டு கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஒரு வேலை தேடுறீங்க, ஒரு வேலை விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு போய் PR அப்ளை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, சடனாக ஒரு லவ் மேரேஜை பண்ணிடுறீங்க, சடனாக பார்க்குறீங்க, சடனாக கல்யாணத்தை முடிச்சிடுறீங்க. செகண்ட் மேரேஜுக்காக காத்திருந்தவங்களும் டக்குன்னு கிளிக் ஆகிடுது. எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல, திடீர்னு ஓகே ஆகிடுச்சு, திடீர்னு பிஸ்னஸ் கிளிக் ஆகிடுச்சு, திடீர்னு அடிஷ்னல் இன்கம் வருது, திடீர்னு லாட்ரி அடிக்குது, ஜாக்பாட் அடிக்குது, லக்கு வந்திருக்கு, திடீர்னு யாரோ எனக்கு வந்து வாய்ப்பு தராங்க. அதாவது இந்த உலகத்திலேயே வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து மனிதர்களுக்கு கிடைச்சதுன்னா சில பேருக்குலாம் நிறைய கிடைக்கும். தே வில் கெட் 10, 15, 20, 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேரண்ட்ஸே பண்ணுவாங்க நிறைய பேர். ஒன்று போனால் பரவாயில்ல, நான் இருக்கேன், இன்னொன்று பண்ணித்தரேன், பரவாயில்ல அது போயிடுச்சா பரவாயில்ல, இன்னொன்று பண்ணித்தரேன். பேரண்ட்ஸே நிறைய பேர் பண்ணுவாங்க. தே ஆர் லக்கி. சில பேருக்கு நண்பர்கள், சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு கணவன், சில பேருக்கு மாமா, சில பேருக்கு அண்ணன் தம்பிகள், எப்படி வேணா ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேருக்கு ஒர்க் பண்ணுற அந்த கலீக் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பு வந்து இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பே வாழ்க்கையில் கிடைச்சதில்லை. அந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள். எனக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். அபூர்வமாக ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதுவே பெரிய விஷயம். அது கிடைச்சா எப்படியாவது விடாமல் ஃபைட் பண்ணணும். ஸோ அந்த வாய்ப்பு 2025 உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் கிடைக்க போகுது? பாவகிரகங்கள் இல்லையா?
அந்த வாய்ப்பை வந்து வாரி வழங்குவாங்க, சான்ஸ் அப்படியே கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தொழில், ஒரு 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 படிப்பு, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்றீங்க, இப்படி தான் நான் வாழணும், இந்த இடத்துல தான் நான் படிக்கணும், இப்படி தான் என் திருமண வாழ்க்கை இருக்கணும், இப்படி கிராண்டாக நடக்கணும், நான் புகழ் உச்சத்துக்கு போகணும், உச்சிக்கு இருக்கணும், நான் ரொம்ப பிரபலம் அடையணும், மீடியா ஃபீல்டில் இருக்கேன், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் வந்து அரசியலில் இருக்கேன், நான் வந்து தொழிலில் இருக்கேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு எடுத்தோடனே அப்படியே ஒரு மல்டி மில்லியனர் ஆன அளவுக்கு பணக்காரன் ஆகிடணும், அப்படி திடீர்னு ஒரு பூம் சடனாக நடக்குது. அதுதான் 2025 ரிஷபத்துக்கு காத்துட்ருக்கு. அது மாணவர்கள் எடுத்துக்கலாம், பெண்கள் எடுத்துக்கலாம், நொடிந்து போனவங்களுக்கு கூட வாய்ப்பு திருப்பி தேடி வந்துடும். ஆனால் வாய்ப்பை புரிஞ்சிக்கணும், நீங்கள் அந்த புரிதல் வேணும் உங்களுக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புன்றதை புரிஞ்சிக்கணும். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுங்க, இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து அப்படி பார்க்குறது வந்து அந்த வாய்ப்பில் வந்து ஏதோ ஒன்று ஒரு மனசுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கே, இது என்ன கம்ப்ளீட்டாக நமக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹிண்ட்ஸ். அந்த மாதிரி ஷேடு உள்ள பிளானட்ஸ் அப்படி தான் இண்டிகேஷனை கொடுக்கும். ஆனால் அது எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் உங்கள் சுயஜாதத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ திருமணம், வெளிநாடு, லாட்ரி, அதிர்ஷ்டம், தொழில், வேலை, வருமானம், பதவி, அதிகாரம், பொறுப்பு, உயர்வு, குடும்பம், எந்த ரூட்டில் வேணால் நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு உண்டான ஒரு வருஷம் 2025. நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி கேட்குறீங்க, யார்கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது, யார்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை கேட்குறீங்க, எதை நீங்கள் பார்க்குறீங்க, எதை நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்க, எதை நீங்கள் உணர்றீங்க, அதில் இருக்கிற அந்த வாய்ப்புகளை மட்டுமே உங்கள் கண்ணு பார்த்துட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஹிட் ஆகிட்டே வர போகிறீங்கன்னு அர்த்தம். துணிச்சலாக இறங்குற காலம்னு சொல்லுவோம். இது வந்து துணிவே துணை. where there is a will there is a victory. ஸோ துணிவே துணை. நீங்கள் பார்க்குற விஷயத்தில் தில்ல இறங்குனீங்கன்னா ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் ரிஷபம் 2025. அந்த வருட பலன் உங்களுக்கு உண்டான பலனாக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். சுக்கிரன் ராகுவோட இருப்பார், அப்புறம் சுக்கிரன் வந்து ராகு விட்டு விலகுவார், அப்புறம் ராகு 9ஆம் இடத்துக்கு போவார், சனி 10ஆம் இடத்துல வருவார், குரு 12லேருந்து ஜென்மத்துக்கு வருவார். அப்போ ஜென்மத்துலேருந்து அட்வான்ஸ் டிரான்சிட்டாக ஒரு செகண்ட் ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடும். இப்படி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் மீண்டும் உயிர் தெழுவார் மிதுனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா அதான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாவகர்க்கமான சனி 10ஆம் இடத்துலையும் ராகு 10லேருந்து 9ஆம் இடத்துல அப்படியே ஸ்வாப் பண்ணிக்குவாங்க. அப்போ மற்ற கிரகங்கள்லாம் சுபர்கள்லாம் அப்படியே ஒரு உலா வரும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, மிதுனம் மீண்டும் அவங்க வந்து பழைய நிலைமைக்கு வரக்கூடிய டைம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அஷ்டம சனி முடிஞ்சு கடந்த ஒரு 2.5 வருஷமாக போராடி அப்படியே ஒரு பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்போ மீண்டும் பழைய நிலைமைக்கு கம்ஃபர்டபுள் லைஃப், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரப்போகிறேன், எனக்கும் மறுபடியும் வாய்ப்பு பழையபடி கிடைக்குது, பிஸ்னஸில் கிடைக்குது, ஜாபில் கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது, க்ரோத் இருக்குது, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குது, வளர்ச்சி அடைய போகிறேன், திருமணம் நடக்கிற விஷயங்கள் கூட எனக்கு டக்குன்னு ஏற்பாடு ஆயிடுச்சு, முடிய போகுது, திருமண வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள், ஃபெயிலியர், பிரிஞ்சிருந்தோம் மறுபடியும் சேர்றோம், இல்லை வேண்டாம் பிரிஞ்சது வந்து அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, வேண்டவே வேண்டாம் லைஃப்பில் இன்வெண்ட் முடிவு எடுத்துட்டாங்க, வேறு ஒரு கல்யாணம் ஏற்பாடு, எஸ் அதுக்கும் எனக்கு சான்ஸ் கொடுக்குது, மாணவர்கள் படிப்பில் வந்து எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நான் இந்த வாட்டி விட மாட்டேன், எப்படியாவது நான் ஜெயிச்சு காட்டுறேன்ற ஒரு உறுதி, ஒரு நல்ல மனநிலை, இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். பொருளாதாரம், பணப்புழக்கம், எப்படியோ பணப்புழக்கம் வருது, பொருளாதாரத்தை ஓரளவுக்கு நிறைச்சி கொடுக்குது, வாய்ப்புகள் தருது. ஒரு வேலை, ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக இன்னொரு சின்ன ஒரு பிஸ்னஸ், அப்படி ஒரு இன்கம் வந்து அப்படியே மல்ட்டியாக 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 5 அப்படி மல்ட்டியாக அப்படியே ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல டைமாக அப்படியே மிதுனத்துக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ 2025 உங்களுக்கு வந்து பழைய நான் நல்லா இருந்தேன், நடுவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், மீண்டும் நான் நல்லா ஆயிடுவேனா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் ஒரு வருத்தத்தோடு இருந்த உங்களுக்கு நல்ல செய்தி என்னென்னா, மீண்டும் நீங்கள் பழைய நிலைமைக்கு நல்லா வரப்போகிறீங்க, ஒரு பாசிட்டிவாக தெரியுது. குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் மிதுனம் வந்து ஏகப்பட்ட இழப்புகள் அல்லது வருத்தங்கள், கவலைகள், அதெல்லாம் நல்லபடியாக மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வர்றது மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வரப்போகுது. இதெல்லாம் வந்து மெயினாக பணபலம், தொழில், உறவுகள்லாம் வந்து இந்த
இந்த டிரான்சிஷன் என்ன மெயினாக இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த மனஸ்தாபங்கள், மனக்கவலை, மன வருத்தங்கள்லாம் சரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். லவ் சக்ஸஸ் ஆகிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து ஏகப்பட்ட இன்னல்களை கடந்து மீண்டும் அது வந்து ஒரு பயணமாக அழகாக ஸ்மூத்தாக புரிதல் வருதோ இல்லையோ, இது இப்படித்தான், இவன் இப்படித்தான், இவள் இப்படித்தான் அப்படிங்கிற அந்த புரிதல், ஏற்றுக்கிற மனோபாவம். நம்ம ஒருத்தர் வந்து மாற்றணும் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக மாற்றவே வேண்டாம், அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஈஸி. அந்த ஒரு நிலைக்கு இந்த மிதுனம் அந்த பலனை கொடுக்கும். அடுத்தது வந்து கல்வியில் வந்து ஒரு வெற்றி. ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு ஃபாரின் ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். லைஃப்பை வந்து இங்கே வேண்டாம், உள்ளூர் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு எங்கன்னா அப்ராடில் போய் நம்ம ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுவோம். எஸ், கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணலாம், தைரியமாக அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். அதுக்கு சில ப்ரிப்பரேஷன் இருக்குது, பண்ணலாம். 2025 வந்து அதுக்கெல்லாம் ஃபேவரபுளாக தெரியுது. வாகனம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும், குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். ரொம்ப எல்லாம் பழசாயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக போகுது, ட்ரையாக இருக்குது, அதெல்லாம் சேஞ்ச் ஆகணும். ஒரு நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும், ஆக்டிவாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டேன். நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நான் வந்து அது இது அதுன்னு மாற்றி போட்டு என்னன்னே புரியல. நிறைய பேர் டெஸ்ட் எடுத்து பார்த்து எந்த இதுவுமே இல்லைன்னு மெடிக்கல் அந்த ரிப்போர்ட்டில் வந்துடும். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா சும்மாவே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் இப்போ நார்மலாக வந்துடும். ஏதாவது உடம்புல சம்டைம்ஸ் சம் கெமிக்கல் இம்பேலன்சஸ் கூட அந்த மாதிரிலாம் செய்யும். மூட் ஸ்விங்ஸ், மனசில் எப்போவுமே ஏதோ ஒரு சிந்தனை தேவையில்லாத சிந்திச்சுட்டே இருக்கிறது. இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது கிடைச்சிருமா, அதெல்லாம் வே சேஞ்ச் பண்ணுற ஒரு மாறுதலை கொடுக்கும் அந்த மனோபாவம். மற்றவர்கள் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் என்ன உணர்றீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் என்ன செய்ய வரீங்க, அதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பு. அதெல்லாம் 2025 கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியும். சின்னதாக ஹெல்த்தில் ஒரு சின்ன கேர் எடுத்துகிட்டால் போதும். பெருசாக ஒன்றும் சீரியஸாக இல்லை. ஏன்னா அந்த ட்ரான்சிஷனில் வந்து சின்னதாக ஒரு கேர் எடுத்துகிட்டால் போதும். அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தீந்துடும். ஆனால் ரிலேஷன்ஷிப் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர்கள், மெயினாக வந்து மிதுனத்துக்கு வந்து நிறைய நண்பர்கள் இயற்கையாக உண்டு. சில சமயத்தில் சில மனஸ்தாபத்தில் சில கொடுக்கல் வாங்கல் இல்லை சில புரிதல் இல்லாத சூழ்நிலையில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அப்படி பிரிஞ்சு இனிமேல் பேசவே வேண்டாம், இனிமேல் ஒதுங்கி இருப்போம், இனிமேல் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த முறை மீண்டும் பழைய நண்பர்கள், நட்பு எல்லாம் ஒன்றா இணைஞ்சு எல்லாத்தையும் மறந்து சிரித்து சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்பை வந்து உருவாக்கும். இந்த உலகத்திலே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் அப்படின்னா உங்களுடைய சின்ன வயசில் காலத்தில் இருந்த நண்பர்களோடு நீங்கள் பேசி சந்தோஷமாக இருக்கிற தருணம். அது மீண்டும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவான நியூஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பேரண்ட்ஸுடைய அந்த ஒரு புரிதல் அதுவும் நல்லா வந்துடும். ஓவரால் மிதுனம், பெண்கள், மாணவர்கள், வயதில் மூத்தவர்கள், வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், வெளிநாடுக்காக ஒரு முயற்சி இருக்கவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மணி ஃப்ளோவுக்காக நல்லா நாளும் பொழுதும் அதை செஞ்சுருவாங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க, டீச்சராக இருக்கவங்க, கிரியேட்டராக இருக்கவங்க, இது எல்லாருக்குமே 2025 மீண்டும் பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டு வரும். வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகளும், உங்களுக்கு வந்து ஆதரவே இல்லாதவர்களுக்கு ஆதரவும், உங்களை இது வரைக்கும் யாருமே புரிஞ்சிக்கலாம் அந்த புரிதலும், கடவுளே உங்களுக்கு வந்து ஏதோ ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஒரு நேரம் சேஞ்ச் ஆகுது. உங்களை சார்ஜ் எடுக்க வைக்கும், உங்களை ஓய விடாது. மீண்டும் பம்பரமாக சுற்றி அப்படியே உழைப்பு அந்தளவுக்கு பழையபடிக்கு நீங்கள் வரப்போகிறீங்கன்றதை நான் சந்தோஷமாக தெரிவிக்கிறேன். 2025 சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு வருஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். கடக ராசி, ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? 2025 கடகம் வந்து என்கிட்ட நிறைய பேர் போட்ட மெசேஜ், எப்போங்க இந்த அஷ்டம சனி முடியும், எப்போ தான் இந்த அஷ்டம சனி முடியும், படுத்தி எடுக்குது, உடம்பு முடியல, வேலை இல்லை, பணம் பத்தலை, ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இந்த டைமில் என்னை கைவிட்டு போயிடுச்சு இப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு புலம்பல். அதாவது மெசேஜை பார்த்தாலே வந்து வருத்தமான செய்திகள் தான் ஃபுல்லாக வரும். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் ஒரு கடகம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் ஒரு கடகம் இருக்குது. ஸோ அந்த கடகத்துக்கு, கடக ராசியை சேர்ந்த நீங்கள் 2025 எப்படி பாசிட்டிவாக பார்க்கலான்னா, ஒரு பெரிய பாறை உங்களுக்கு முன்னாடி வந்து இருந்துட்டு
வழியே விடாமல் உங்களுக்கு வெளிச்சமே தெரியாமல் கண்ணெல்லாம் மறைச்சி வாழ்க்கையில் எல்லா பாதையும் அடைச்சி அப்படியே முடங்கி வச்சுருந்ததுன்னா 2025 பிகினிங்கில் இருந்தே அந்த பாறை வந்து பாதையில் இருக்கிற அந்த இடையூறாக இருக்கிற அந்த பாதையை அழகாக விலக போகுதுன்னு அர்த்தம். அப்போ விலக 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 உங்களுக்கு வந்து வெளிச்சமும் வழியும் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். கடகம் ஃபஸ்ட்டு நல்ல செய்தி, வழி பிறந்தது, ஒரு வழி கிடைச்சிருச்சு. there is a way, there is a path, there is a light. அந்த ஒரு வழி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வழி தெரிஞ்சதுன்னா போதுமே, நீங்கள் உங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாமே. இப்போ வாழ்க்கையில் வந்து எந்த திசையில் போகணும், எந்த ரூட்டில் போகணும், யாரை போய் பார்க்கணும், எப்படி முன்னேறணும், இதுவுமே தெரியாதவங்க தான் கஷ்டம். தெரிஞ்சதுன்னா முயற்சி உள்ளவங்க ஜெயிச்சிருவீங்க. கடகத்தில் முயற்சி உள்ளவங்க 2025 வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா பாதை உங்களுக்கு தென்படும். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு அருமையான பயணமாக இருக்கும். நிறைய பேர் கேட்ட கேள்வி, 11ல் குரு இருக்கார், ஆனால் அடுத்த வருஷம் ராகு கொஞ்சம் சரியாயில்லை. கரெக்டு தான். ராகுனால் அவ்வளோ பெரிய மோசமான பலனை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. சனி தான் வந்து உங்களுக்கு அதிகமான எதிர்ப்புகளை தெரிவிக்கிற கிரகம், அவர் விலகிட்டார். ஸோ கடகம் வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், முயற்சியில், முன்னேற்றத்தில் உங்களுக்கு வந்து பாதை தெரியும். உங்களுக்கு யாராவது வழிகாட்டுவாங்க, உங்களுக்கு யாராவது உதவி செய்வாங்க. நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு வழி, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, அதே கடகமுக்கு ரிலேஷன்ஷிப் சைடில் பயங்கரமான மன வருத்தம். ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஒரு மன கஷ்டம், ஒரு மன வருத்தம். இது நடக்கலையே, இந்த உறவால் எனக்கு இவ்வளோ பெரிய மன வலி வந்துடுச்சே, பிரிஞ்சுட்டோமே, பேசிக்கிறது இல்லையே, சண்டை போட்டோமே, ஏன்னே தெரியலையே, வருத்தப்படுறோம். அதெல்லாம் சமாதானத்தை கொண்டு வந்துடும். இல்லை ஒரு தீர்க்கமான முடிவு, இதுதான் முடிவு. முடிவே தெரியலனா தான் கஷ்டம். ஒரு முடிவு தெரிஞ்சுட்டா அடுத்து ஷிஃப்ட் ஆகிடலாம். ஒரு கடைக்கு போகிறோம், பொருள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்த கடைக்கு போயிடலாம். இதோ இருக்கான்னு பார்க்குறேன்னா என்ன ஆகும்? அது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்கள் டைம் வேஸ்ட். அந்த மாதிரி ஒரு 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 முடிவுக்கு, ஒரு தெளிவான முடிவுனா குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான முடிவுக்கு கடகம் ஒரு வழி வரும். அது அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்களை தீர்த்து சரிவர உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் அல்லது புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு திருப்பம், இது வந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உங்கள் ஜாதகப்படி, உங்கள் ராசிப்படி உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது கடகத்துக்கு நம்ம பார்க்குறது வந்து ஆரோக்கியம். ஏகப்பட்ட பேர் வந்து கை வலி, கால் வலி, நிறைய பேருக்கு விபத்து. அஷ்டம சனி வந்து எங்கேயோ கீழே போய் தடுக்கி விழ வைக்குது. சில பேரை தடுக்கி விழ வச்சுருக்கு, சில பேரை வழுக்கி விழ வச்சுருக்கு, சில பேருக்கு வந்து உடலில் ஃபுல்லாக வந்து நோய்கள், சில பேருக்கு அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அந்த வருத்தமான செய்தியிலேருந்து மீண்டும் நல்லபடியாக ரொம்ப பாசிட்டிவாக, கடகத்தை சேர்ந்த நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எனர்ஜியாக, ஒரு புத்துணர்ச்சியோட, நல்ல உடலில் இருக்கிற நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி, ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து, மனசில் மெயினாக வந்து இந்த கவலைகள், ஏகப்பட்ட கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத கவலை சில பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வெளியில் சொல்ல முடிகிற கவலை, ஆனால் அது யாரும் கேட்க ரெடியாக இல்லை. இந்த உலகத்தில் உண்மையிலேயே நம்மளுடைய வருத்தமான செய்திகளோ இல்லை கஷ்டமான செய்திகளோ எனக்கு தெரிஞ்சு 90% யாரும் கேட்க இன்ட்ரெஸ்ட், ஆர்வம்லாம் காட்டுறதே இல்லை. மீதி 10% கேட்பாங்க, ஆனால் பெருசாக அவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வருத்தம், கவலையை வந்து அதிகம் ஷேர் பண்ணுறது நோ யூஸ். நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலோ இல்லை வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுளோ இல்லை வந்து ஏதாவது நம்பிக்கையான இடத்துல இருந்தால் நீங்கள் அங்கே போய் சொல்லிடலாம். நீங்களே வந்து உங்களுக்கு மனசாட்சிக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிடலாம், அதான் நல்லது. இல்லை கண்ணாடி முன்னாடி சில பேருக்கு பேசுகிற பழக்கம், அது பெட்டர். நோ யூஸ் ஆஃப் டெல்லிங் பீப்புள். ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனையை அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வழி தெரியல. முடிஞ்சால் பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிவிடுங்க, இல்லை கண்ணாடி முன்னாடி பேசிடுங்க, சொல்யூஷனை தேடுங்க. ஏன்னா கடக ராசியுடைய மைனஸாக ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, உணர்வுபூர்வமானவர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இப்போ நம்ம உணர்ச்சி வசப்பட்டோம்னா நம்ம அதை வந்து பின்னாடி இதனால் இது நடக்க போதே யோசிக்க மாட்டோம். யோசிக்காமல் ஒன்று பேசுவோம், யோசிக்காமல் ஒன்று செஞ்சுருவோம். அப்புறம் அதனால் ஒரு வருத்தம், அதனால் ஒரு பின் விளைவு, அந்த மாதிரி இந்த பக்க விளைவு மாதிரி பின் விளைவு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுத்துரும். மைண்ட் வந்து அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிடும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும். இந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் வந்து உங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து நடுவில் கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆன மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு, கரண்ட்டு போன மாதிரி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு அந்த திங்கிங் வருது, அது வரப்போகுது. 2025 ரெடியாக இருங்க. நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க.
நிறைய அந்த பெயின் லைஃப்பில் வந்து வலி, அந்த வலி வந்து உங்களுக்கு குறைஞ்சு அப்படியே அது நிவர்த்தி ஆகிடும். ஸோ அந்த பாசிட்டிவாக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது தரும். குடும்ப வாழ்க்கையில் சொல்லிட்டேன், ஹெல்த்தை பற்றி சொன்னேன், வேலையை பற்றி சொன்னேன். அப்புறம் உலகளாவிய முயற்சிகள், உங்களுடைய முயற்சி, ஒரு மாணவராக இருக்கிறீங்க, ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் சான்ஸுக்காக ட்ரை பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சான்ஸை வந்து மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காலம் உங்களுக்கு துணையாக இருக்கும். காலம் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் எதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்களோ அது நடக்காமல் அப்படியே கண்ணாபின்னான்னு நடந்ததெல்லாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரப்போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி 2025 அஷ்டம சனி முடிய வருத்தங்களும் துன்பங்களும் துயரங்களும் அது நிவர்த்தி ஆகும், அந்த நேரமாக நெருங்கும். மற்ற கோள்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடகம், நீங்கள் வந்து அந்த கசந்த அனுபவங்கள்லேருந்து ஒரு மாதிரி ஒரு இனிமையான அனுபவத்துக்கு மாற போகிறீங்கன்னு அர்த்தம். அட்வான்ஸ் விஷஸ், வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்மம் 2025 நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அஷ்டம சனி வரப்போகுதுன்னு. பட் நான் உங்களுக்கு சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. சிம்ம ராசி, நீங்கள் வந்து கண்டிப்பாக சவாலை ஃபேஸ் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் அதை நினச்சி அது வரக்கூடாது, அதை தவிர்த்துடணும், அது நடக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக ரெடி ஆகிடுங்க. ஏன்னா சிம்மத்துடைய ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சுங்க. உலகத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹார்ட் டைம், டஃப் டைம், இந்த டைமில் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறதுல முடிச்சு காட்டுறவங்க தான் சிம்மம். ஸோ உங்கள் ராசியோட ஸ்ட்ரென்த்தே உங்களுடைய வில் பவர். உங்கள் ஸ்ட்ரென்த், இன்னொரு ஸ்ட்ரென்த் என்ன கேட்டிங்கன்னா, சனியை சூரியன் ஜெயிக்குமா இல்லை சூரியன் சனியை ஜெயிக்குமா? சில இடத்துல சனி, சில இடத்துல சூரியன். பகலில் வந்து சூரியனுக்கு வந்து ஒளி இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது. இரவில் சூரியன் மறையும், ஆனால் சூரியன் அழியறதில்லை. மறையிறது வேறு, அழியிறது வேறு. அந்த மறையும் காலம் சனி சார்ஜ் எடுக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுங்க. ஸோ இந்த அஷ்டம சனி எப்படி இருக்குன்னா, உங்களை எப்படியாவது அது ட்ரை பண்ணி நசுக்க ட்ரை பண்ணும். உங்களுடைய வேலையில், உங்களுடைய பதவியில், உங்கள் அதிகாரத்தில், உங்கள் வேலையை செய்கிற சூழ்நிலையில், உங்கள் உறவில், உங்கள் உறவுகளுக்குள்ள புரிதல்களில், படிக்கிற விஷயத்தில், ஹெல்த்தில், வெல்த்தில், பேரண்ட்ஸ் கிட்ட, ரிலேஷன்ஷிப் கிட்ட, நண்பர்கள்கிட்ட, கொடுக்கல் வாங்கல், பணம், அது இது உங்களை எப்படியாவது நசுக்க பார்க்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷரை கிட்ட அப்படியே கொண்டு வரும், ஒரு ப்ரெஷரை கொண்டு வரும். ஆனால் நீங்கள் இந்த சமயத்தில் தான் உங்களுடைய இன்னர் எனர்ஜியை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா 2025 a சேலஞ்சிங் இயர், சவால்கள் நிறைந்த நேரம், சவால்கள் நிறைந்த காலம். ஸோ உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வில் பவர், உங்களுக்கு இருக்கிற டிவைன் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான டிவைன் எனர்ஜி ஒன்று இருக்குது. இந்த பாசிட்டிவான டிவைன் எனர்ஜியை வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் யாரெல்லாம் வந்து அந்த லெவலுக்கு போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த பக்தியில், கடவுளுடைய பிரார்த்தனையில், ப்ரேயர்ஸில் தே ஆர் வெரி சின்சியர். அவங்களோட ஃபெய்த் வந்து எப்படி இருக்குன்னா, டெஃபினட்டாக நடக்கும், நோ அதர் வே, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ப்ரேயர்ஸ் வைப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்பது எப்படி வந்து நம்ம அம்மாவையும் அப்பாவையும் எப்படி நம்புகிறோம், ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ், அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டோம். ஏன்னா அவங்க முழுக்க நமக்கு நன்மை மட்டுமே செய்வாங்கன்ற முழு நம்பிக்கை. அந்த மாதிரி சில பேர் அதையும் தாண்டி ஒரு படி மேலே அந்த கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹாரா வந்து அப்படியே கிரியேட் ஆகும். இந்த பாசிட்டிவ் ஹாரா வந்து நம்மளோட உடல், நம்மளுடைய மனம், நம்மளுடைய நாடி நரம்பு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகும். ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளை சுற்றியே ஒரு வைப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ். அந்த வைப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டஃப்பான சேலஞ்சிங் டைம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. நத்திங் வில் கோ ராங். அப்படியே சோதிக்கும், அப்படியே கிட்ட வரும், அப்படியே ட்ரை பண்ணும். உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன், உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய அந்த மென்டாலிட்டி, அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அது அப்படியே கிட்ட வந்து சும்மா டெஸ்ட் பண்ணி போயிடும். இந்த புரிதல் இருந்தால் போதும். அப்போ உடனே நிறைய பேர் கேட்பீங்க, 2025 நான் வந்து எடுக்கிற முயற்சி, பிஸ்னஸ்ஸு, ஜாப், கரியர், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், வீடு வாங்குகிற விஷயம், அது இதெல்லாம் என்ன கேட்டால் கொஞ்சம் தள்ளி போடலாம். எதெல்லாம் தள்ளி போட முடிகிற வாய்ப்பு இருக்கோ தள்ளி போடலாம். 2025 வேண்டாம், எதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தள்ளி போடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை முடியாது, வேறு வழியே இல்லை, நான் இறங்கி தான் ஆகணும், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்,
நான் இதை வாங்கி தான் ஆகணும், நான் இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும், நான் வந்து இது வந்து இறங்கிட்டேன், என்னால் பேக் பண்ண முடியாது, என்னால் பேக் பண்ண முடியாது, ஸோ நோ அதர் வே அப்படின்னு ஒரு வேளை ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பாசிட்டிவிட்டியை அதிகமாக்குங்க, இன்னும் அதிகமாக்குங்க. ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது ஒரு சில மாதங்கள், ஒரு சில வாரங்கள், ஒரு சில நாட்கள் டவுன் பண்ணும். ஏன்னா எப்படியும் உங்கள் ராசிநாதன் சூரியன் எல்லா ராசி சைனையும் கடக்கணும். அவர் 12 மாதங்கள் இந்த 12 அந்த ஜோடியாக் சைனையும் அவர் கடந்து வருவார். அதில் எப்படியும் ஒரு இடத்துல ராகுவோடு இருப்பார், ஒரு இடத்துல கேதுவோடு இருப்பார், ஒரு இடத்துல சனியோடு இருப்பார். அப்படி இப்படி அவர் வந்து கஷ்டப்பட்டு எல்லாரையும் கடந்து தான் வரணும். அதில் ஏதாவது ஒரு வாரம் கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க, டல்லாக இருப்பீங்க, வீக்காக இருப்பீங்க, ஹெல்த் டவுனாக ஆகலாம். பட் மனசில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நீங்கள் நினச்சிங்க, அந்த ஒரு வாரம், அந்த ஒரு மாதம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. திரும்பவும் நீங்கள் வந்துடுவீங்க, திரும்பவும் நீங்கள் சரியாயிடுவீங்க, திரும்பவும் நீங்கள் பாசிட்டிவான இடத்துக்கு மறுபடியும் வந்துடுவீங்க. அதுதான் உங்கள் இன்னர் மைண்ட், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களோட ஃபோக்கஸ். இது சரியாக இருந்தால் டெஃபினட்டாக அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ட்ரான்சிஷன் சனி, ராகு, ஏன்னா எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 and 11 நெகட்டிவ் ஷேட் பிளானட்ஸ் வந்துருச்சுன்னா ஹைலி லக்கி. 7 and 8 நெகட்டிவ் பிளானட் வந்துருச்சுன்னா அது வந்து டெஸ்டிங் டைம், அதை விட இட்ஸ் அ டஃப் டைம், இட்ஸ் அ சேலஞ்சிங் டைம். நீயா நானான்னு பார்க்கும் நேரம் வந்து என்ன பண்ணும், நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத அது சோதித்து பார்க்கும். எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், நீ எவ்வளோ வில் பவர் உள்ள ஆள், நீ எவ்வளோ பாசிட்டிவான ஆள் அப்படிங்கிறத சோதித்து பார்க்கும். நீங்கள் தான் நிரூபிக்கணும், நீங்கள் தான் நிரூபிக்கணும். அதிகமான சோதனை இந்த சிம்மத்துக்கு வரும். காரணம் என்னென்னா, யாரும் வந்து தகரத்தை வந்து நல்லா தேய்ச்சி இது தகரமா, இது வந்து பிளாட்டினமா, இது தங்கமா, இது வெள்ளியான்னு பார்க்க மாட்டாங்க. தங்கத்தை தான் சோதிப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் கோல்டு வில் பி டெஸ்டட், வெதர் இட் இஸ் அ கோல்டு ஆர் நாட். ஸோ தங்கமா அப்படிங்கிறதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. உங்களுக்கு தேவை பொறுமை. யாராவது உங்களை சந்தேகப்படுறாங்க, யாராவது உங்களை வந்து சோதிக்கிறாங்க, யாராவது உங்களை குறை சொல்கிறாங்க, யாராவது உங்களை வந்து தவறாக நினைக்கிறாங்க, யாராவது உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறாங்க, யாராவது உங்களை குறை கூடுறாங்க, கண்டுக்காதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. அதை உங்கள் மூளைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, அதை உங்கள் மனசில் தேக்கி வைக்காதீங்க. அதுக்குறான வருஷம் 2025 இல்லை. இது எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா 2025 2024 ஓரளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க. எந்த விதமான அவசியம் இல்லைனா எந்த மாற்றமும் எந்த பெரிய முயற்சியும் பண்ண வேண்டாம். எந்த விதமான அவசியம் இல்லைனா, அன்லெஸ் அவசியம் இருந்தால் அதுக்கு தேவையான முயற்சி எடுங்க. ப்ரே காட், சின்சியராக அதை டீல் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், நீங்கள் ஒரு வேலை தேடும் இளைஞனாக இருக்கலாம், நீங்கள் திருமணமான ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், நீங்கள் வயதில் மூத்தவராக இருக்கலாம், நீங்கள் 50 மிடில் ஏஜில் உள்ள ஒரு குடும்ப தலைவராக, வேலை விஷயத்தில், முயற்சியில், பதவி அதிகாரத்தில், எந்த ஒரு ஈடுபாடுலையும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சிறுவனாக இருக்கலாம், ஒரு சிறுமியாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இதை பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற அந்த நபர், ஆண் பெண் அல்லது குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் வந்து டெய்லி என்ஹான்ஸ் பண்ண நெகட்டிவ் கிட்டேயே வராமல் உங்களை விட்டு ஓடிடும். பெஸ்ட் விஷஸ். கன்னி ராசி 2025 கன்னி ராசி ட்ரான்சிஷன்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தாச்சு. அப்படி இப்படி பார்த்ததில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகுக்கு எது விலகிடுவாங்க, சனியோடைய பார்வை அப்படி விழும். பட் கன்னிக்கு அது பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன் எடுத்துக்க முடியாது. சனி கொஞ்சம் பாசிட்டிவாகவும் ஆக்டிவேட் பண்ணுவார். குரு எப்படியும் 9லேருந்து 10, 10லேருந்து 11 அட்வான்ஸ் ட்ரான்சிட் வேறு ஒன்று இருக்குது. ஸோ ஓவரால் ஃபார் கன்னி ராசி 2025 புதிய வாய்ப்புகளும், புதிய உறவுகளும், புதிய வாழ்க்கையின் வழியும் துவங்கும், பிறக்கும் நேரம். ஸோ கன்னி ஹோப்ஃபுல்லி ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒரு பிளானில் இருப்பீங்க. இப்போயே 2024 உங்கள் மைண்ட் வந்து சில பிளான்லாம் போட்டு அப்படியே ரெடி ஆகிடும். 25 இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணும். சரியான தாட் ப்ராசஸ் அது. ஸோ நீங்கள் நினைக்கிறத செய்கிறதுக்குண்டான சரியான காலம் 2025. வேலை, வாழ்க்கை, முன்னேற்றம், வருமானம், அதிகாரம், பதவி, சொத்து, வாகனம், திருமணம், ரிலேஷன்ஷிப் சைடில்
மாணவர்களுக்கு படிப்பில் இதெல்லாம் அப்படியே ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்த போகுது. யார் கன்னி ராசியை சேர்ந்துருக்கீங்களோ, அவங்களுடைய முயற்சி என்ன 2024 பிளான் போட்டு ரெடியாக வச்சுருக்கீங்களோ, அதை செயல்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அது திருமணமாக இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், வெளிநாடு போய் படிக்கிறதா இருக்கலாம், எக்ஸாம்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், மணி ஃப்ளோவாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு புது முயற்சி ஏதோ ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க, அதுவாக இருக்கலாம். சம்திங் இந்த ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் குடும்ப தலைவிகள் கூட சில பேர் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஏதாவது பண்ணுவோன்னு ஒரு ஐடியா வரலாம். எதுவாயினும் அது எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான சரியான நேரம், அதுக்குண்டான வாய்ப்பு, அதுக்குண்டான ஒரு பாசிட்டிவ் கிளிக், அந்த தடை ஒன்று இருந்தது 2024 ஒரு தடை. கொஞ்சம் எதை முயற்சி பண்ணாலும் ஒரு சின்ன தடையோடு நடக்கிற மாதிரி, ஒரு தடையை சந்திச்சு. ஆனால் சனியின் பார்வை என்ன பண்ணுன்னா, அது கண்டக சனின்னு சொல்கிறோம். சில சமயத்தில் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்கலாம் ஹெல்த்தில் மட்டும். மீதி ஏரியாவில் அது பெரிய ட்ரபிள் கொடுக்கல, ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லது. மீதி எல்லாம் நீங்கள் நினச்சபடி அழகாக உங்கள் ஃபோக்கஸ் கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்மூத்தாக அதை கடந்து போயிடலாம். ஏன்னா அந்த ராகு கேது விலகிறதே உங்களுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். சனி வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபேவரபிள் பிளானட். அவருடைய பார்வை வந்து ஒரு பக்கம் தடை மாதிரி தெரிஞ்சாலும் அதுவே உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை சேர்த்தே கொடுத்துரும். இஸ் அ ஃபேவரபிள் பிளானட். ஆல்மோஸ்ட் புதன் சுக்கிரன் எல்லாம் நல்ல அந்த எவ்ரி மந்த் டிரான்ஸ்லேஷன் அப்சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு பயணங்களோடு இருப்பார். ஸோ நிறைய பேருக்கு கிடைக்கிற ஹையஸ்ட் அதிர்ஷ்டம் என்னவாக இருக்கும்னா, அவங்களுடைய அடுத்த லெவல் சொல்லுவோம், நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் வயது, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கையுடைய தரம், உங்களுடைய உறவு, இதில் வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. நிறைய பேருக்கு அவங்க நினச்ச ஒரு வாழ்க்கையுடைய அமைப்பை அது உண்டு செய்யும். அவங்க நினச்சத மாதிரி ஒரு இடத்துல அவங்க ஸ்கோர் வந்து அப்படியே டெவலப் ஆகும். அந்த ஒரு பலனை கன்னி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் அடுத்த வருஷத்துக்குண்டான நல்ல விஷயம். அப்போ வந்து ஏற்கனவே புதனுடைய ராசியில் உள்ள மிதுனத்துக்கும் அந்த பாசிட்டிவ் கொடுத்தோம், இப்போ கன்னிக்கும் கொடுக்குறோம். இப்போது கன்னி 2025 ஹோப்ஃபுல்லி நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்கிறதுக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், முயற்சியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும், பொருளாதாரம் மெயினாக வந்து இந்த மணி டிரான்சாக்ஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சில பேர் தேடுவாங்க. எனக்கு ஏதாவது அதெல்லாம் ஜாக்பாட் அடிக்குமா, லாட்ரி அடிக்குமா, அந்த மாதிரி ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா, அது கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. மெயினாக ரிலேஷன்ஷிப் சைடில் நிறைய பேருக்கு வந்து திருமணம் எப்படியாவது இந்த வருஷம் பண்ணிடணும், எனக்கு குரு பார்வையும் இருக்குது அப்படின்னு நம்புவீங்க. அதுக்குறான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி மனிதருக்கு ரொம்ப காலமாக திட்டம் திட்டிய காரியங்கள், நான் இதை வந்து என் வாழ்நாளில் வந்து வாங்கியே ஆகணும், இதை நான் அடைந்தே தீரணும் அப்படிங்கிற அந்த திட்டம் தீட்டியவர்களுக்கு அந்த பலனை கொண்டு வந்து கொடுத்தோம். அதுவும் கண்ணியில் வந்து ஒரு ஃபேவரான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் 2025 எல்லா ஏஜ் குரூப்லேயும், ஈவன் சீனியர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ஏரியா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஒரு விஷயம் தடை மாதிரி உங்களுக்கு தெரியும், அந்த தடையே உங்களுக்கு வந்து, அதாவது தடைக்கல் உங்களுக்கு வந்து படிக்கல்லாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தடை அதுதான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு உண்டான ஒரு புஷ் கொடுக்கும். அதனால் கன்னி ராசியை சேர்ந்தவங்க கான்ஃபிடெண்ட்டாக காத்துருங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு உண்டான வளர்ச்சிகளை நோக்கின ஒரு அருமையான வருஷம். வாழ்த்துக்கள். துலாம் ராசி. ஸோ 2025 ஒரு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல டைம் இதில் தான் இருக்கீங்க. மெயினாக வந்து சனி வந்து உங்களுக்கு 6th ஹவுஸ்லேயும், சுக்கிரன் எப்படியும் உங்களுக்கு நல்லா தெரியும் உச்சமடைந்து ராகுவோட இணைந்து ஒரு யோக காலத்தை உருவாக்குவார். அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சியும் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இதில் மெயினாக வந்து குரு வந்து செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட மே எண்டில் உங்களுக்கு 9th ஹவுஸில் மூவ் பண்ணிடும். இப்போது 2025 துலாம் ராசியை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. உங்கள் சுய ஜாதகம் மட்டும் ஓரளவுக்கு நல்லா வலுவாக இருந்து ஒரு நல்ல தசாபுத்தியில் உங்கள் வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற அந்த முயற்சி, நீங்கள் நினைக்கிற அந்த பலன், அந்த நடக்கக்கூடிய வாய்ப்பை அதிகமாக உருவாக்கக்கூடிய வருஷம்தான் 2025. துலாம் சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், அதிர்ஷ்டம் அதோட சேர்ந்த மாதிரி ஒரு வருஷமாக இருக்கும். மெயினாக வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு படி மேலே, ஒரு நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணுற ஒரு காலகட்டத்தை இண்டிகேஷன் கொடுத்துருக்கு.
2025 உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய வேகமும் உங்களுடைய வருமானமும் கூடுதலாக வரப்போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு. துலாம் தராசு சிம்பிளில் பிறந்திருக்கீங்க. எதுலேயுமே ஒரு நடுநிலையும் ஒரு நியாய தர்மமும் ஓரளவுக்கு மனதில் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு நல்லா தெரியும், நாம் போடுற முயற்சிக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது, ஏதோ ஒன்று சரியாக நடக்கலை, அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படி இது பெண்டிங் அது பெண்டிங் அப்படி இப்படி போயிட்டே இருக்கும். 2025 அது எல்லாமே செயலாகும், அது நடைமுறையில் நடக்கும், அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தெரியும். 2025 ஒரு லக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அது திடீர்னு வெளிநாடு மூலியமான தொடர்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்காக முயற்சி பண்ணுற நிறைய பேருக்கு அந்த பலன் பூரணமாக கிடைக்கிற ஒரு வாய்ப்பை தரும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் வாழணும், அதுக்கு ஒரு ஆசை இருக்குது, அது திருப்திகரமாக நடக்கணும். அந்த பலனெல்லாம் கிடைக்கிற பாக்கியமும் கிடைக்கிற யோகத்தையும் நீங்கள் அடைவீங்க. அது 2025. ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதுக்கு ஒரு சரியான காலமும் 2025 உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி, வெற்றி, வெளிநாடு போய் படிக்கிறது, ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணுறது சில பேருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரம் தான் 2025. மெயினாக பொருளாதாரம், பணப்புழக்கம் யாருக்காவது அதிகரிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு மனிதனுடைய தேவைகள்லாம் இப்போ பூர்த்தி பண்ணணும்னா பணம் வேணும். அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம், அந்த பணப்புழக்கம் மன நிறைவை தரக்கூடிய ஒரு காலம், அந்த பணப்புழக்கம் பூரணமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இப்போ 2025. ஸோ துலாம் அப்படிங்கிற அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 2025 அச்சீவ்மெண்ட்ஸ் உண்டு. நினச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு சரியான டைமாக நம்ம பார்க்கலாம். அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுற ஒரு யோகத்தை நீங்கள் அடைகிறீங்க. ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு உங்கள் வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. வசதியோடு வாழ்வீங்க. உறவுகள்லேயும் உங்களுக்கு தேவையான ஒரு அன்பு, பாசம், நெருக்கம், இன்டிமிசி, ஒரு புரிதல், ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு புரிதல், இதுவும் ஏற்படுத்துகிற ஒரு காலமாகவும் நடக்குது. ஆரோக்கியம், நிறைய பேருக்கு துலாமில் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஸ்டமக் ரிலேட்டடாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் 2024. 2025 அது ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆகும். ஸ்டமக் ரிலேட்டட் அது நிவர்த்தியாகி அது நல்லபடியாக மாறிடும். அதையும் பலன் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது நோய்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்குதல் செய்யக்கூடிய நேரம் இல்லை. ஒரு சிலருக்கு, துலாமில் பிறந்த ஒரு சிலருக்கு, ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷனில் ராகு மட்டும் 5ல் இருக்கும், மனதில் தேவையில்லாத ஒரு குழப்பம், தேவையில்லாத ஒரு நடுக்கம் வரலாம். ஒரு சிலருக்கு மட்டும் வரும், குறிப்பாக பெண்களுக்கு வரலாம். ஏன்னா அந்த ராகு 5ல் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு திடீர் மனசில் அப்படி ஒரு பயம், ஒரு குழப்பம் அப்படி வந்தால் உங்களை நீங்கள் செல்ஃபாக பாசிட்டிவாக நல்லா சார்ஜ் பண்ணிக்கங்க. ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவாக நீங்கள் உங்களை கொண்டு போங்க. அப்போ தான் அந்த தேவையற்ற மன பயம் அல்லது அந்த தேவையற்ற அந்த மன நடுக்கம் அது நீங்கும், அது தீரும். ஸோ அதை சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதர்வைஸ் 2025 உங்களை தேடியும் வாய்ப்பு வருது, நீங்கள் செய்கிற முயற்சிலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சீனியர்ஸ் கூட 60க்கும் மேலே உள்ளவர்களுக்கு இது கண்டக சனி இல்லை, ஏழரை சனி இல்லை, குரு 9க்கு எப்படியோ நகரக்கூடிய நேரம் நெருங்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க காத்துட்ருக்கு. ஸோ அது குறிப்பாக எல்லா வயதினருக்குமே பொருந்தக்கூடிய திருப்திகரமான அதிர்ஷ்டமான வாய்ப்புகளோடு சேர்ந்து அனுபவிக்கிற யோகத்தோடு அடையக்கூடிய காலம்தான் 2025 ஃபார் துலாம். ஸோ எந்த வயதினராக இருந்தாலும், எந்த முயற்சியில் இருந்தாலும், அந்த முயற்சி நல்லபடியாக நடக்க, அந்த முயற்சியில் நீங்கள் திருப்திகரமாக இருக்கிற ஒரு பலன் தான் 2025.
ஹோப்ஃபுல்லி நல்ல பலன் நடக்கும். என்னோட அட்வான்ஸ் விஷஸ். விருச்சிக ராசி 2025 விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள பிளானட் வந்து மூவ் ஆகிடும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பெரிய தடையாகவும் பெரிய தடை கல்லாகவும் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சனி. அதுதான் அர்த்தாஷ்டம சனி. அந்த அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா விலகிடுவார். ஸோ ஒரு பெரிய தடை, எதை தொட்டாலும் தடை, அது விலகும். அப்போ தடை விலகிடுச்சு, ரூட்டு கிளியர், நம்ம என்ன வேணால் பண்ணலாமா, என்ன வேணால் நடக்குமா. நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ராகு உள்ளே வந்துடும், 4ல் வந்துடும். ராகு கொடுக்கறது வந்து வளைவு. அதாவது நல்லா நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி கடந்த ஆண்டு, அதாவது 2024, 23 செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கேஜ். இந்த தடைங்கிறது எப்படின்னா நகர முடியாத ஒரு தடை. அதை வந்து நீங்கள் பயங்கரமாக உடச்சி தகர்த்தெறிந்து தான் மூவ் பண்ணணும், அதுதான் தடை. இது விருச்சிகத்துக்கு இருந்த காலகட்டம். இப்போ ராகு உள்ளே வரப்போ அது தடை இல்லையா நிறைய பேர் கேட்கலாம். அது வந்து என்னென்னா டேக் டைவர்ஷன், பெண்டு. நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு வந்து நோ என்ட்ரி கொண்டு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு சாலையில் வேலையோ இல்லை சில ஒர்க் நடக்கும். எப்போவுமே அந்த ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அது டைவர்ட் பண்ணி ரூட்டை மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைவர்ஷனாக ராகு கொடுக்க போகிறார். ஸோ விருச்சிகத்துக்கு சனி வந்து விலகின உடனே தடை விலகுது. ராகு உள்ளே வந்த உடனே மாற்றுப்பாதை, வேறு வழி ஒரு திருப்ப போதுன்னு அர்த்தம். அது தடை அல்ல. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இருந்த அந்த நெருக்கடிகள், இப்போ நீங்கள் ஒரு படிப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, எதுவுமே நடக்காமல் இருந்ததுக்கும் அது ஆப்ஷனல் ரூட் எடுத்து நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அவ்வளோதான் பாயிண்ட். அது 2025 உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் குரு, ஏன்னா டிரான்சிஷனில் மெயினாக உங்களுக்கு குருவுடைய ரோல் இருக்குது. ஒரு பாதி குருவுடைய பார்வை சுபம், நன்மை, வரவு, பணம், பொருளாதாரம், முன்னேற்றம், அதிர்ஷ்டம், வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துருவார். அடுத்த பாதி என்ன பண்ணுவார் தெரியுமா, செகண்ட் ஹாஃபில் இந்த குரு அவர் 8ஆம் இடத்துக்கு நகர்ந்துருவார். அதில் ஒரு 4 மாதம். அந்த 8ஆம் இடத்துக்கு நகரும் போது ஒரு 4 மாதங்கள் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சிரமம். சில விஷயங்களை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாமே, அப்புறம் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாமே அப்படின்னு தோண வைக்கும். மறுபடியும் ஒரு அட்வான்ஸ் ட்ரான்சிட் நடக்கும், அது ஒரு 2 மாதம் இருக்கும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 9th ஹவுஸில் போயிடும். ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி இப்போ விருச்சிகத்துக்கு 2025 பொறுத்த வரைக்கும் 12 மாதமுமே எல்லாமே நல்லா நடக்க போகுதுன்னு இல்லை. அதே 12 மாதமே எல்லாமே தடையாகவும், எல்லாமே போராட்டம், எல்லாமே ஒரு ஆப்ஷனல் ரூட்டு தான் போகணும் கிடையாது. ஒரு 2 மாதம் நல்லா இருக்கும், ஒரு 2 மாதம் சுமாராக இருக்கும், ஒரு மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், மறுபடியும் 2-3 மாதம் நல்லா போகும். அப்போ முயற்சிகளை, அந்த புதிய முயற்சிகள், ஒரு வேலை, தொழில், பொருளாதாரம், இந்த மாதிரி புதிய முயற்சிகளை ஒரு சரியான டைமில் பண்ணிக்கணும். சில டல் மந்தில், அது மந்த்லி ப்ரிடிக்ஷனில் வரும் உங்களுக்கு, அந்த டைமில் அதை அப்படியே ஜஸ்ட்டு விட்டுடணும். இல்லை வெறும் பிளான் மட்டும் பண்ணுற மாதிரி தான் பெட்டர். இப்படி இருந்தால் விருச்சிகத்தை சேர்ந்தவங்களுக்கு 2025 சுமூகமாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துன்றது என்னுடைய கருத்து. சரி, பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடித்தா சூப்பர், செகண்ட் ஹாஃப்லேயே ஆனால் வாய்ப்பு தரும். பட் கம்ஃபர்டபுளாக பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, இல்லை பழகின நபரை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிக்கிறது நல்லது. அதாவது நான் சொல்கிறது பிஃபோர் மே. திருமண விஷயம், குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் பெரிய சங்கடம்லாம் ஒன்றும் தெரியல, வரவு கூட நல்லா இருக்குது. ஏதாவது ஒன்று விற்கணும், ஒன்று வாங்கணும்னா அதுக்கு சரியான வருஷம் 2025 நல்லாயிருக்கும். ஆஸ் பர் பிளான் போகலாம், நல்லாயிருக்கும். ஹோப்ஃபுல்லி அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்கல. எப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும்? ராகு எப்போ 4ல் வராரோ, கேது எப்போ 10ல் போகிறாரோ அப்போ சில பேருக்கு பதவி உயர்வு, சில பேருக்கு வேலையில் மாற்றம், சில பேருக்கு தொழிலில் மாற்றம், சில பேருக்கு பலவிதமான முன்னேற்றம். அதெல்லாம் வந்து இந்த ராகுக்கு இது பண்ணும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய பேருக்கு தோணும். இது ரைட் டைம் 2025. ப்ராப்பர்ட்டி வேணால் வாங்கிக்கலாம், அதுலேயும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணால் வாங்கிக்கலாம், பழசாக இருக்கிற வீடு வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் கோல்டு வாங்கலாம். சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் அக்குமுலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிடலாம். அதுக்கெலாம் நல்ல டைமாக வருது. கடன் அடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் விருச்சிகம் 2025.
கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உடல் உபாதைகள் நிறைய, நான் டல்லாயிட்டேன், எனக்கு ஹெல்த்தில் வந்து நிறைய ப்ராப்ளம், ரொம்ப நான் டல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புத்துணர்ச்சி அடைவீங்க. இது என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் தெராப்பி மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக, பாசிட்டிவாக, ரொம்ப பழையபடி நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜில் எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி திரும்ப ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி ஓகே, ஜாப், மணி, வெல்த், க்ரோத், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சேவிங்ஸ், பிளானிங், பேரண்ட்ஸ், மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது பேரண்ட்ஸ். இந்த ட்ரான்சிஷன்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உறவுகளோட நெருக்கமாக இருக்கிற வாய்ப்பையும் உருவாக்கும் க்ளோஸாக. ஸோ அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி க்ளோஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக மதர் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய ஒரு டைம் இது. அவ்வளோதான். ஓவரால் 2025 விருச்சிகம் டேஞ்சர் ஜோனில் இல்லை, மாட்ரேட்டாக இருக்கா இல்லை, அபவ் ஆவரேஜ், ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரில் வந்திருக்கு. அதை பாசிட்டிவாக கொண்டு போங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு ராசி 2025 சனி அப்படியே நாளுக்கு நகர்ந்துருவார். ராகு நாள்லேருந்து தேர்ட் ஹவுஸ்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவார். ராகு கேது உங்களுக்கு அட்வான்டேஜுங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெரிய ப்ளஸ்ஸு. குரு எப்போ ஷிஃப்ட் ஆகிறாரோ அப்போது வந்து லக் ஆக்டிவேஷன் சூப்பராக இருக்கும். மே மந்த்து குரு ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ மந்த் ஆஃப் மே இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் நடக்க போது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து லக் ஆக்டிவேஷனை கொடுக்கும். ஸோ மே மாதத்துலேருந்து குருவுடைய பார்வை தனுசு, மைண்ட் அப்படியே பாசிட்டிவாக சார்ஜ் ஆகும். 2025 சனி மட்டும் என்ன பண்ணுவார்னா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு தடை கொடுத்து அப்புறம் விலக்கி கொடுப்பார், ஒரு தடை கொடுத்து அப்புறம் விலக்கி கொடுப்பார், ஒரு பிளாக் அப்புறம் ரிமூவ். ஸோ தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும் தெரியுமா? வேலை, படிப்பு, திருமண விஷயம், ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மணி ஃப்ளோ, மணி டிரான்சாக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, எல்லாமே எதை தொட்டாலும் ஒரு தடை வரும். தடை வருதா, கடவுளை நினைங்க. தடை வருதா, ஒரு உதவி செய்யுங்க இருக்காது, தடை போயிடும். ப்ரே காட், டூ அ ஹெல்ப், அவ்வளோதான். தடை போயிடும். அடுத்தவங்க தடை கடந்து போவீங்க, அடுத்த லெவலுக்கு போவீங்க. மறுபடியும் ஒரு தடை வருதா, வேறு விஷயத்தை ஈடுபடுறீங்களா, அதை தடைக்கு ஒரு ப்ரே பண்ணுங்கள், ஒரு உதவி செய்யுங்க, தடை போயிடும். ஏன்னா தனுசுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, அவுட் ஆஃப் 12 சைனில், ராசி சைனில் தனுசு தான் பக்தி, பிரார்த்தனை, ஒரு முயற்சியில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு கொண்டு போகிற ஒரு ராசி வந்து தனுசு. ஸோ ப்ரே காட், டூ அ ஹெல்ப், ப்ரொசீட், அது உங்களுக்கு பலன் கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து தனுசு மோசமான ஒரு ராசி மண்டலத்திற்குள்ளே 2025 வருதானா? இல்லை. ரொம்ப சுமாராக இருக்கா? இல்லை. இன்னும் நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு ஸ்டெப் எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த், ஆரோக்கியம். ஏன்னா அந்த ஃபேமிலி லைஃப் பார்த்தேன், நல்லா இருக்குது. செகண்ட் ஹவுஸில் ஒன்றும் தோஷம் இல்லை. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிற வாய்ப்பை கொண்டு வரும். ஒரு சில பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் ஆர் வெரி குட். ஒருவேளை ஒரு சிலருக்கு மறுமணம் வாழ்க்கையில் வேணும், மூல நட்சத்திரம் சரியாக போகல, ஃபஸ்ட் லைஃப் ஃபார் சம் ரீசன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மீண்டும் ஒரு கல்யாணம் நடக்குமா, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அந்த குருவுடைய பார்வை அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடும். ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இழுபறியாகவே இருக்குது. சனி இப்போது நாளில் வந்திருக்கார். 2025 அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுல மீண்டும் தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் இறுதியாக குரு பார்வை விழும்பொழுது பலிக்கும். யாரும் எனக்கு உதவியே செய்யலை, நோ ஒன் இஸ் ஹெல்பிங் மீ, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருக்குது. தெரியாத நபர்கள் மூலிமா, யார் மூலியமாவது அறிமுகமோ அல்லது தெரியாத நபர்கள் மூலிமா, இது வரைக்கும் நீங்கள் பழகாத புதிய நபர்கள் அல்லது அக்கம் பக்கத்தினர், இது மாதிரி நபர்கள் மூலியமான ஒரு உதவிகள் கிடைக்கும். அது ராகு வந்து உங்களுக்கு தேர்ட் ஹவுஸில் ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். பெண்களுக்கு குறிப்பாக ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. உங்கள் ரொட்டீனை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் ஹெல்த்து கேர் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர். தடை வந்தால் அப்செட் ஆகாதீங்க. ஏன்னா உங்கள் ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் திங்கிங்.
உங்கள் மைனஸ் வந்து மூட் அவுட். ஏன்னா உங்களுக்கு சந்திரன் அடிப்படையிலே லார்ட் ஆஃப் ஹீட். சந்திரன் அடிப்படையிலே தனுசுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மூட் அவுட். இந்த விரக்தி மனப்பான்மை, படா என்னடா இது ஒரு மாதிரி விரக்தி, அது ஆகக்கூடாது. அது ஆகிட்டிங்கன்னா உங்களை டவுன் ஆக்கிடும். உங்கள் ஃபோக்கஸ் குறையும், உங்கள் கான்சன்ட்ரேஷன் குறையும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவாக திங்க் பண்ண என்ன ஆகுனா அந்த தடையை நீங்கள் ஸ்மார்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. எங்கே அந்த பிரச்சனை ஆக்சுவலாக இருக்குது, எதனால் இது நடக்கலை அப்படிங்கிற அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஹோப் கொடுக்க முடியும். தனுஷை பொறுத்த வரைக்கும் 2025 பெண்களுக்கு இப்போ குறிப்பாக ஒரு உத்வேகமான ஒரு நல்ல எனர்ஜியை வந்து சார்ஜ் பண்ணும். சீனியர்ஸுக்கெல்லாம் என்னென்னா, நமக்கு 7.5 சனி இல்லைன்றாங்க, நமக்கு எந்த ஒரு கண்டமும் இல்லைன்றாங்க, அர்த்தாஷ்டம சனி தானே வருது, அது தனுசுக்கு 60 வயசுக்கு மேலே என்ன பண்ண போகுது அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு மைண்டில் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது, ஒரு ஜாப் பண்ணலாம், கன்சல்டண்டாக இருக்கலாம், சின்னதாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு தோணுது. 2025 நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி எடுக்கலாம். பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓரளவே தனுசு ராசியை சேர்ந்த ஆண், பெண், சிறுவர்கள், இளைஞர்கள், உங்கள் வயதுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் தேவைக்கு நீங்கள் ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்கன்னா, உங்கள் செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் இந்த ஸ்டெப் வைக்கும் போது ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி யூ வில் ஃபேஸ் அ பிளாக். ஒரு தடையை சந்திப்பீங்க. அந்த தடையை அப்படியே நீங்கள் பிரட்டி போடணும். உங்கள் கண்ணில் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஒரு தடை கல் இருக்குது, அதை அப்படியே திருப்பிட்டிங்கன்னா அது படிக்கல், அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. தட் மீன்ஸ் அதில் உள்ள குறை என்னன்னு உங்களை இண்டிகேட் பண்ண போகுது. அந்த குறையை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ரிமூவ், மேட்டர் சால்ட். சக்ஸஸ்க்கான அந்த பாதை உங்களுக்கு தெரியும். 2025 தனுசு எந்த வகையிலையும் கெட்டது பெருசாக இல்லை, நல்லது நிறைய இருக்குது. அதை சீரியஸாக முயற்சி பண்ணிங்கன்னா, அதை சின்சியராக முயற்சி பண்ணிங்கன்னா, அதை ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது உங்களுக்கு நடக்கும். வாழ்த்துக்கள். மகரம் 2025 வருது. சந்தோஷமான செய்தி தான். நிறைய வீடியோவில் கொடுத்துட்டேன், இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன். 2025 ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு வந்து, அதாவது தனக்குத்தானே எதிரி போல் உங்கள் ராசிநாதனே உங்களை வந்து பயங்கரமாக காயப்படுத்தி வருத்தங்களை கொடுத்து பல போராட்டங்களை கொடுத்து அப்படியே அலைந்து திரிந்து ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு குழப்பத்தில் ஒரு பெயின் இன் லைஃப் இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தெளிவாகி ஞானம் அடைந்து ஒரு புத்துணர்வு பெற்று மீண்டும் உயிர் தெழுந்து வரக்கூடிய காலத்தை நெருங்குறீங்க. அதுதான் 2025 உங்களுக்கு உண்டான ஒரு வருஷம். சனி விலகிறார். சனி விலகின உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல போகிறார். பொதுவாகவே 3ஆம் இடத்துல சனி இருந்தால் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஏன் அட்வான்டேஜ்னால், ஒரு அசுபர் எப்பெல்லாம் அந்த மறைவு ஸ்தானத்தில் பர்டிகுலராக வந்து 6 மற்றும் 3ல் சனி நின்னார்னா அவர் வந்து செல்ஃபாகவே அவரை சார்ஜ் பண்ணிக்குவார். அவருடைய இடம் அது, அவருக்கு பலமடைகிற இடம். ஸோ மகரம் பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. 2025 ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. நீங்கள் எவ்வளோலாம் தடையை சந்தித்து, எவ்வளோலாம் இழப்புகளை சந்தித்து, எவ்வளோ நஷ்டங்கள் அடைந்து, கடன் அடைந்து, நோய்கள், வருத்தங்கள், ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன வருத்தம், மனக்குழப்பம், ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை, யாருமே உங்களை புரிஞ்சிக்கல, இந்த பெயின் வந்து திரும்ப வாழ்க்கையில் வரவே கூடாதுன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு அந்த பெயின். பட் அதெல்லாம் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மெசேஜ். அது என்ன மெசேஜ் அப்படின்னா, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம், இது யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாருக்குமே வரும் அந்த மெசேஜ். அதை புரிஞ்சிட்டுப்பீங்க. இப்போ நல்லா புரிஞ்சிட்டீங்க, நல்லா உணர்றீங்க. 2025 நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் உங்கள் கல்வியும் உங்கள் எதிர்காலமும் உங்கள் கையில் திருப்திகரமாக க்ரீன் சிக்னல். நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் வந்து வேலை தேடுறீங்க, நீங்கள் ஒரு பெண், உங்கள் வயது 23, 27, ஒரு வேலை, ஒரு வாழ்க்கை அமையணும், சரியான பாதையில் போவீங்க. இயற்கையாகவே உங்களுக்கு அந்த சரியான பாதையை கொண்டு போயிடும். இப்போ அதுதான் 2025 நடக்கிற மாற்றங்கள். திருமண விஷயம் சந்தோஷமாக நடக்கும். வரனே அமையாதவங்களுக்கு வரன் அமையும்.
திருமணம் நடந்து சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் அவங்க ஒன்றா சேரக்கூடிய, மறுபடியும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சமாதானம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூமி யோகம், வெளிநாடு யோகம், ஆன்சைட். ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணேன், நிறைய ஃபெயில் ஆகி, நிறைய மணி லாஸ், நிறைய எழுதின எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன். பட் அகெயின் ஐ கேன், ஷால் ஐ ட்ரை ஆர் நாட்? எஸ், டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை ஒன் மோர் டைம். ஆனால் இந்த முறை நீங்கள் செய்கிற முயற்சி உங்களுக்கு அது வெற்றியை தருன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். இது ஒரு பாசிட்டிவாக, அது பலனை வந்து உங்கள் ஆத்மாத்மா நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். முழு ஈடுபாடோட வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். நம்ம வாழணுன்ற ஆர்வமும் ஆசையும் வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக சக்ஸஸ் நோக்கி போயிட்டே இருப்போம். அந்த ஆர்வமும் ஆசையும் அந்த பிடிப்பு உங்களுக்கு நெருங்கி வரும். அது ஒரு பெரிய நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன், ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். அதே மாதிரி ராகு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் வந்தாலும் அதனால் பயப்பட தேவை இல்லை. ஏன்னா உங்களுடைய சனி ஸ்ட்ராங் பொசிஷனில் இருப்பார். குருவுடைய பார்வை ராகு மேலே விடும், சப்போர்ட் பண்ணும். ட்ரான்சிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் ஆல்மோஸ்ட் 8லேருந்து 9 மாதங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸோட, ஒரு பணிவு கலந்த துணிவு இருந்தால் உங்களுக்கு வெற்றி வரும். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, நான் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மகரம் வந்து சனியுடைய ராசி மட்டும் கிடையாது. நீங்கள் கால சக்கரத்தை அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா மகரம் தான் 10. அந்த 10வது ராசி என்பது உடல் அளவில் பார்த்தீங்கன்னா கால் பகுதியில் முட்டி பகுதியை குறிக்கும். நீ பாயிண்ட், இந்த டை மசிலுடைய இதுவும் நீ பாயிண்ட்டையும் குறிக்கிறது தான் மகரம். ஸோ எப்போ வந்து நீங்கள் வந்து பணிந்து வணங்கி ஒரு விஷயத்தை துணிந்து செய்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. சாதிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை, எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க. சாதித்த பிறகும் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களை பற்றி மற்றவங்க சொல்லணும். அதுதான் மகரத்துடைய சீக்ரெட். மகரத்துடைய சீக்ரெட் என்னென்னா, அமைதியாக அடக்கமாக போகிறது. வெற்றி வந்த பிறகு நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் இருங்க, மற்றவங்க உங்களை பற்றி பேசட்டும் பாசிட்டிவாக. அதுதான் மகரத்துடைய சீக்ரெட். இது வரைக்கும் உங்களை குறை சொன்னவர்கள், உங்களை அவமானப்படுத்தினவர்கள், அவங்களாமே உங்களை வந்து மாற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அதுதான் சூழ்நிலை மாறும்பொழுது அனைத்தும் மாறும். அடுத்த விஷயம் ஆரோக்கியம். நிறைய பேருக்கு ஏகப்பட்ட உடல் ரீதியான தொந்தரவுகள், வலிகள், வேதனைகள், ரணங்கள், மருத்துவ உதவிகள், இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பெரிய காயம். எப்போ தீரும், எப்போ இந்த வழியெல்லாம் நீங்கும், எப்போ இந்த காயங்கள் மாறும் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நம்ம உடலுடைய அமைப்பே எத்தனை நோய்கள் எத்தனை வந்தாலுமே மீண்டும் மீண்டும் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். சரியான மருத்துவம், சரியான மருந்தும் நீங்கள் உட்கொள்ளப்பட்ட பட்சத்தில் 2025 மீண்டும் நீங்கள் வந்து நல்லபடியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக வரப்போகிறீங்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மகர ராசி இனிமேல் வந்து எனக்கு வேலை கிடச்சிது, வாழ்க்கை கிடச்சிது, லைஃப் பார்ட்னர் அமைஞ்சாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, கடன் குறைஞ்சது, நோய் குறைஞ்சது, பிரச்சனை தீர்ந்தது, பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ரூட்டு கிளியராக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ் மைண்டாக நான் ஃபீல் பண்ணுறேன், நான் நினச்சபடி நான் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், ப்ரொமோஷன் அடைஞ்சிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், சக்ஸஸ் ஆகிறேன், மணி ஃப்ளோ இஸ் குட், ஒரு வீடு வாங்கியிருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷமான செய்திகளை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா தெரிவிக்க போகிறீங்க 2025 என்னுடைய விஷஸ் உங்களுக்கு. கும்பராசி 2025 பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலான்னா, ஒரு 50% ப்ராப்ளம் குறைய போகுது. அதை விட மெயினாக 2025 ஒரு அமைதியான அடக்கத்தோட திட்டமிட்டு பொறுமையை கடைபிடித்து நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்தால் எந்த பாதக பலனும் உங்களுக்கு வராது. நான் வந்து ஆக்கப்பூர்வமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னை வழி கேட்டால் 2025 எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா போலியாக உங்களுக்கு ஏதாவது நடந்துரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. பட் நீங்கள் ஒருவேளை நான் சேஃபாக இருந்தால் போதும், நான் இருக்கிற இடத்துல இருந்தால் போதும், நான் இருக்கிற வேலையில் இருந்தால் போதும், எனக்கு இருக்கிற வருமானம் இருந்தால் போதும், எனக்கு இருக்கிற ஃபேமிலி மெயின்டைன் ஆனால் போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 4 விஷயம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்பர் 1 பொறுமை, பொறுத்து கொள்வது. நம்பர் 2 விடாமுயற்சி. அது மீண்டும் மீண்டும் உங்கள் முயற்சியை கைவிடாமல் செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். 3வது
ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். கும்பம் வந்து சனியுடைய ராசி. எப்பவுமே ஒரு குட் மூட் ஒரு பேட் மூட்லாம் கலந்து தான் இருக்கும் கும்பம். கும்பம் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ்லாம் இருக்காது. அது அந்த ராசியுடைய தன்மை. அது என்னதான் உங்களை சுற்றி நல்லவங்க இருந்தால் ஓகே. எல்லா நபர்களும் எல்லா நேரத்திலையும் எல்லா நல்லதை மட்டுமே பேச முடியாது, வாய்ப்பு இல்லை. அப்போ கும்பம் வந்து அந்த குட் அண்ட் பேட் அப்படியே ஒரு மிக்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி. அப்போ உங்களுக்கு மூணாவது என்ன தேவைன்னா ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஒரு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் மைண்ட் செட். அது வந்து பூரணமாக இருக்க உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தடைகள், அந்த பலன் வந்து அப்படியே ஒரு மாறி இருக்குது அப்படின்னா அந்த தடைகள், அந்த போராட்டம், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து டீல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் கை கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது, கும்பம் வந்து கொஞ்சம் வேகம் எடுக்கிற ஒரு ராசி. வேகம் காட்டும், திடீர்னு வேகம் எடுத்துரும், வேகமாக செய்யும். அவசரம் இல்லாமல் நிதானமாக முடிவெடுத்தால், ஆலோசனையை கேட்டு முடிவெடுத்தால், ஸோ ரொம்ப காமாக, ரொம்ப ரிலாக்ஸாக, கூலாக ஒரு அட்வைஸை கேட்டு, ஒரு ஆலோசனையை கேட்டு, உங்களுடைய எல்டர்ஸை மதித்து, உங்கள் சீனியர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி, அவங்ககிட்ட அட்வைஸை கேட்டு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா that will be good. So don't take any big decisions on your own. அதை தவிர்த்தாலே போதும். அதுவே பல விதத்தில் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், பல விதத்தில் உங்களுடைய தவறான முடிவுகளை தடுக்கும். அப்புறம் ஃபைனலாக நான் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்கிறேன். இஃப் யூ ஃபீல் சம்திங் ரிஸ்க், தட் இஸ் ரிஸ்கி ஒன், அதை செஞ்சால் அதோட ரிசல்ட் வந்து மேபி மே நாட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் போக போகுது அப்படின்னா அதை தயவு செஞ்சு செய்யாது. அது பொருளாதாரமாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு ஈடுபாடாக இருக்கலாம். அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் வயதுக்கு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் சீனியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம், குடும்பத் தலைவியாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆண், குடும்பத் தலைவன், யங்ஸ்டர், ஒரு ஸ்டூடெண்ட், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்ணில் தெரியுது, நல்லா தெரியுது, இது வந்து ஒரு ரிஸ்க் தான், வந்தால் லக்கு, வரலனா இட்ஸ் அ பிக் லாஸ் அப்படின்னா அதை செய்யாதீங்க. நேரம் எப்படி இருக்குன்னா நல்லா சோதிச்சிடும், நல்லா ஒரு பாடத்தை போட்டுற மாதிரி நேரம் இருக்குது. ஸோ டோன்ட் டேக் ரிஸ்க் இன் 2025. லேட்டர் பார்த்துக்கலாம், அப்புறம் வேணால் ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ கும்பம் 2025 மனமும் உடலும், உடல் ஆரோக்கியமும் மஸ்ட்டு. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. ட்ராவல் பண்ணும்போது, ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக இருங்க. குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் வரும். அதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க, எப்படி கோவப்படாமல் இருக்க போகிறீங்க, எப்படி அவசரப்படாமல் இருக்க போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. டெம்ப்ட் ஆவீங்க, நல்லா டெம்ப்ட் ஆவீங்க. அதை கூலாக வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப காம் அண்ட் கூலாக இருந்தீங்கன்னா உங்கள் டெம்ப்டேஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் மெயின். ஏன்னா இது வந்து ஒரு எரர் டைம். இது எரர் பண்ணாமல் பார்த்துங்க. எரர் பண்ணால் யூ வில் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். எரர் பண்ணல அப்படின்னா யூ வில் கெயின் மோர் நாலேஜ் அண்ட் மோர் பவர். அதுதான், அதை பார்த்துங்க. ஸோ கும்பம், ஒன் லாஸ்ட் ஃபைனல் ஒரு அட்வைஸ்னு எடுத்துங்க. நீங்கள் ஒரு ஒரு அட்வைஸ்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆலோசனை எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துங்க. ஆனால் என் கடமை, நான் உங்களுக்கு சொல்கிறது 2025 சூப்பர் டூப்பர் இயர் இல்லை, அதுக்காக வேர்ஸ்ட் இல்லை. ஒரு மாதிரி ஒரு ரிஸ்கி ட்ராக்கில் போகும். நீங்கள் சேஃபாக அப்படியே அந்த வருஷத்தை அழகாக கடந்துட்டிங்கன்னா, ஸ்மார்ட்டாக சேஃபாக கடந்துட்டிங்கன்னா சூப்பர். நீங்களே உங்களுக்கு ஒரு சபாஷ் போட்டுங்க. நான் எந்த 12 மாதமும் நான் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக போயிடுச்சு. நீங்கள் ஏதாவது ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதோடைய வேலையை காமிக்கும். ஏன்னா சாட்டர்னுடைய அந்த பாத சனி அப்படிங்கிறது கடைசி ட்ராக்கில் இருக்குது. அதனால் ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில், ஃபேமிலி மேட்டர்ஸில், ஹெல்த் மேட்டர்ஸில், கமிட்மெண்ட்ஸில் டேக் கேர். வாழ்த்துக்கள். மீனம் ராசி, கடைசி ராசி மீனம் ராசி, குருவுடைய ராசி.
ஏழரை சனி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சிலருக்கு அப்படியே ஸ்டார்டிங்கே என்னடா அது ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. 2025 ஜென்ம சனி. ஸோ எல்லாரும் கேட்ட நிறைய காமனான கொஷின், எங்களோட ராசிநாதன் குரு, சனி எங்களை என்ன பண்ணிடுவார், நாங்கள் குருவுடைய இன்ஃப்ளூன்ஸில் இருக்கோம், எங்களுக்கு வந்து அது காப்பாற்றும், ப்ரொடெக்ட் பண்ணும். கரெக்டாக தான் உங்களுடைய மைண்ட் வந்து கரெக்டாக சொல்லுது. பட் சனி வந்து அவருடைய கடமையை கரெக்டாக செய்வார். அவர் ஜென்ம சனியாக வரும்போது உங்கள் ராசி மண்டலத்துக்கு மேலேயே வந்து உட்கார்றாரு. சனி எங்கே இருக்காரோ, ஒரு சார்ட்டில் வந்து சனி எங்கே இருக்காரோ அங்கே பவர்ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடுவார். ஸோ மீனம் அந்த ஜென்ம சனியை கடக்கிறதுக்குண்டான அந்த தாரக மந்திரம் என்ன? அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற டிரான்சிஷன்லாம் எடுத்து பார்த்தா ராகு அண்ட் கேது வந்து 6 and 12 பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சனிக்கு க்ளோஸாக இருக்கும். குரு தான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் பிளானட். பட் ஆனால் அவர் 3லேருந்து 4க்கு தான் ஷிஃப்ட் ஆகிறாரு. ஸோ அவரோட பார்வை ராகு மேலே விழுது, ஆனால் சனி மேலே விழலை. பட் ஓகே, சுமாராக இருக்குது. மற்ற கிரக பயிற்சிகள்லாம் பார்த்தோம். மீனம் அவசரப்படாமல் ஒரு முடிவெடுத்து பக்குவமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா 2025 பெருசாக ஃபெயில் ஆக மாட்டீங்க. 2025 ஹோல் சம் ஒன் யாரையாவது கெட்டியாக பிடிச்சிங்க. அது உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, உங்கள் மாமா, நண்பர், உங்கள் வெல்விஷர், பெரியவங்க, யாரானா இருக்கட்டும். பட் ஹோல் சம் ஒன் இந்த சமயத்தில், ஏன்னா ரியல் சிம்பிள் உள்ள ஒரு ராசி தான் மீனம். ரியல் சிம்பிள் நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்க, 2 மீன் இருக்கும். தலையாண்ட வால், வாலாண்ட தலை, அப்படி இருக்கும். இந்த மீனத்துக்கு இயற்கையாகவே சிந்தனை அப்பப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகும். திடீர்னு மூடு மாறும், திடீர்னு ஐடியா மாறும். ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி வேறு ஒன்றில் முடித்து திருப்பி அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடித்தா அப்படி இப்படி 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 சான்ஸ் இருக்குது. சனியும் ஃபஸ்ட் ஹவுஸில் வந்தால் நல்லா கிறுக்கு பிடிக்க வைக்கும். ஸோ மீனம் 2025 ஏன் வந்து ஹோல் சம்மன் சொன்னேன்னா, நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள், ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது இப்போ படிப்பை பற்றி இருக்குது, அது வாழ்க்கை பற்றி இருக்குது, அது ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குது, அது அவசரமாக செய்கிறீங்க, ஒரு தொழில் செய்யலான்னு ஆசைப்படுறீங்க, ஆர்வப்படுறீங்க, ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல், ஒரு விஷயத்தை பெருசாக இறங்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று வந்து கொஞ்சம் அவசரப்படுறீங்க அப்படின்னா டபுள் செக். உங்கள் ஆலோசகர், உங்களுடைய வெல்விஷர், உங்கள் வழிகாட்டிகளை கேட்டு நீங்கள் பண்ணுறது சரிதானு உங்கள்கிட்டேருந்து தொலைவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். இந்த தொலைவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும் நீங்கள் பண்ணுறது சரியா தப்பான்னு அவங்களுக்கு தான் புரியும். உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த ஃபஸ்ட் ஹவுஸில் சனி வந்தார்னா நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்மளை நம்ப வைக்கும். நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்றது வேற ஒருத்தர் 3வது ஆளை கேட்டால் தான் அது புரியும். அது கரெக்டாக தப்பாக, அது செய்யலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கேட்குறது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது மீனமுக்கு நான் கொடுக்குற ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயம், வாழ்க்கை விஷயம், கல்யாண விஷயம், குடும்ப வாழ்க்கை விஷயம், ஒரு குழந்தை விஷயம், எதுவாக இருந்தாலுமே எல்லாமே நல்லா போனால் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தெரியும். எல்லாமே நல்லா போனால் கூட ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியும். பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குருவுடைய ராசியாக இருக்கிறதுனால எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை பேர் பண்ணுற அந்த அந்த ஒரு பவர், அந்த ஒரு எனர்ஜி அண்ட் பவர் அது கூடவே இருக்குது உங்களுக்கு. அதுதான் மீனத்துடைய ப்ளஸ்ஸு. ஸோ ஜென்ம சனி 2025 ஜூபிட்டர் டிரான்சிஷன், அது மற்ற கோள்களுடைய நகர்வெல்லாம் பார்க்கும்பொழுது 25 அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருக்கிற வேலையில், பொறுமையாக இருக்கிற வாழ்க்கையில், பொறுமையாக இருக்கிற குடும்பத்தில் குழப்பம் பண்ணாலும் கண்டுக்காதீங்க. எதையுமே இந்த தலைப்பகுதி கொண்டு போகாதீங்க. தலைப்பகுதியில் மூளையில் வந்து ஒரு விஷயத்தை டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை கூர்ந்து குறைய கண்டுபிடிச்சி அதை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை கேட்டு அப்செட் ஆகாதீங்க. இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு டோன்ட் கெட் அப்செட். ஒரு விஷயத்தை ஓவராக சென்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் மூக்கை நுழைக்காதீங்க. எந்த விஷயத்தையும் ரொம்ப தலையிடாதீங்க. ஓவராக சென்ஸ் பண்ணாதீங்க. நடக்கிறது நடக்கும், விட்டுடுங்க. ஸோ உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி எந்த கமிட்மெண்ட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் எனி பிக் கமிட்மெண்ட்ஸ். அந்த கமிட்மெண்ட்டில் பர்டிகுலராக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. அண்ட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். ஆரோக்கியம், மனசும் நல்லா இருக்கணும், புத்தியும் நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும். அதுக்கு பயிற்சி, அதுக்கு முயற்சி,
அதுக்கு வந்து மன அமைதி, அதுக்கு தியான பயிற்சி அதெல்லாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லபடியாக போயிடும். ஸோ 2025 இதில் சில பேர் கேட்டாங்க, ஃபஸ்ட் ரவுண்டு 7 சனி தானே இப்படிலாம் இருக்கும், எங்களுக்கு தான் செகண்ட் ரவுண்டு பொங்கு சனி, எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. கரெக்ட் தான், பொங்கு சனி நல்ல சனி தான். இருந்தாலும் அது ஜென்மத்தில் வர்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அந்த புரிதலோடு அந்த பயணத்தை எடுத்துகிட்டு போங்க, அது உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி கொடுக்கும். தேர்ட் ரவுண்டு இதில் வந்து சீனியர்ஸ் வந்து அபவ் 60 அவங்களுக்கு தான் இந்த ஜென்ம சனி. ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், சம்டைம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிக எதிர்பார்ப்புகளை எல்லாரிடத்திலும் வைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். இஃப் நாட், நீங்கள் யாரை ரொம்ப டிபெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல் போனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒருத்தரை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நெருக்கடி காலம் வரும்போதும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஸோ மீனம் 2025 கூடுதல் விழிப்புணர்வு, கூடுதல் கவனமாக இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இது நிறைய பேர் கமெண்ட்ஸ் தொடர்ந்து போட்டிருந்தீங்க, நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். அதில் என்னென்னா உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னு சொல்கிறீங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பலனை பார்க்கும் பொழுது முதல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகம் என்பது உங்களுடைய பர்த் சார்ட், நேட்டல் சார்ட். அந்த சார்ட்டில் நீங்கள் எவ்வளோ பெரிய யோகசாலின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு என்ன பிளானட் வந்து ஃபேவரபுளாக இருக்குது, எந்த தசா காலங்கள் உண்மையிலேயே நல்லது செய்யும், யோகர் செய்வாரா, பாவர் செய்வாரா, விபரீத ராஜயோகம் செய்யுமா, ராஜயோகம் செய்யுமா, தர்ம கர்மாதிபதி யோகம் செய்யுமா, கஜகேசரி யோகம் செய்யுமா, குருமங்கல யோகம் செய்யுமா, சந்திரமங்கல யோகம் செய்யுமா, அனபா யோகம், சுரபா யோகம், இந்த மாதிரி எந்த யோகம் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமாக பஞ்சமகா புருஷயோகங்களை செய்யுமா, மாலவ யோகம் செய்யுமா, பத்ரா யோகம், புரியுதுங்களா, சசபகா யோகம், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த யோகம் உண்மையிலேயே ஒரு ஆற்றலையும் பலத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குதுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்கள் வந்து பிரிச்சிடணும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். இப்போ ரைட் ஹேண்ட் என்பது என்னென்னா உங்களுடைய விதி, உங்களுடைய ஃபேட், உங்களுடைய டெஸ்டினி. இதுதான் என் விதியில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுடைய லக்னம் என்பது. லக்னம் என்பது உங்களுடைய முதல் பாவம். உங்கள் முதல் பாவம் என்பது உங்களுடைய தலை என்றால் உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தெளிவு, உங்களுடைய கொள்கை, உங்களுடைய குணம், குணாதிசயம், உங்களுடைய நடவடிக்கை, இதெல்லாம் உங்களுடைய முதல் பாவம். அதான் கேரக்டர். லக்னாதிபதி தான், அவர் தான் கொள்கை பிடிவாதத்தை கொடுப்பார். ஸோ அது வந்து என்ன, அதற்கு கோள்களுடைய நகர்வெல்லாம் எப்படி இருக்குது, பிறவி ஜாதகத்தில் நல்ல ஒரு லக்ன வலுத்த ஜாதகம், லக்ன யோக ஜாதகம் அப்படின்னு வந்துட்டு அந்த அந்த கோச்சார பலன் வந்து லக்னத்துக்கு ஃபேவராக நடந்துடுச்சுன்னா நல்லாவே இருக்கும். சரி, சப்போஸ் ராசி சரியாக இல்லை, ராசி என்பது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட், உங்களுடைய மைண்டு, உங்கள் மனசு, உங்கள் எமோஷன்ஸ். இப்போ லெஃப்ட்டுக்கு பவர் இல்லைன்னா லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் பவர் இருக்குது. ரைட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ லெஃப்ட்டுக்கு ஈக்குவல் பவர் இருக்குது. ஏன்னா அறிவு வந்து எது சரி எது தப்பு, எதை செஞ்சால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம், எதை செஞ்சால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், எல்லாமே அறிவுக்கு தெரியும். உணர்வு வந்து அறிவை சம்டைம்ஸ் மீறிடும். எப்போ உணர்வு வந்து இந்த அறிவுக்கும் உணர்வுக்கும் ஒரு சமமான நிலையில் ஒரு ட்ராக் போதோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதான் ராசி. ராசி என்பது உங்களுடைய லெஃப்ட், உங்கள் எமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் செய்கிறது. அந்த அறிவை கூட அது மீறி சம்டைம்ஸ் வேலை செய்யும். சம்டைம்ஸ் அந்த அறிவுக்கு இது கட்டுப்படும். இதை வந்து நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்டாக உங்கள் ராசி லக்னத்தை பிரிச்சிங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி ரைட் ஹேண்ட், ராசி என்பது உங்களுடைய உணர்வு லெஃப்ட். இது ரெண்டுத்துக்குமே ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னது அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மைண்ட் எப்படி இருக்க போகுதுன்றது உங்கள் ராசி இண்டிகேட் பண்ணிடும். உங்கள் ஆசை என்ன, உங்கள் மனசு என்ன, உங்கள் விருப்பம் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்கள் மனசு சொல்லும். அறிவு என்பது அது நடக்குமா நடக்காதா, அதுக்கு என்ன பிளான் போடணும். அதான் சொல்கிறாங்களே, அப்போ ஒரு 100 பேர் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா 5 பேர் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஏன் 5 பேர் சக்ஸஸ் பண்ணுறாங்க, ஏன் 95 பேர் ஃபெயில் ஆகுறாங்க? ரொம்ப சிம்பிள். 100 பேரை ஆசைப்பட்டாங்க, 100 பேரை மனதார ஆசைப்பட்டாங்க. நம்ம வந்து தொழில் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும், இன்கம் நல்லா பண்ணணும், வெல்த் நல்லா அக்குமுலேட் பண்ணணும், சேவிங்ஸ் நல்லா இருக்கணும், நம்மளும் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும், நம்மளும் முன்னேறணும், சொசைட்டியில் நல்ல நேமோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இதெல்லாம் அந்த சந்திரன் மனசு கொடுக்குறது. அது விதிப்படி அதை சரியாக பிளான் பண்ணாங்களா, அது விதிப்படி அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதை பிளான் பண்ணாங்களான்றது தான் அந்த அறிவு சிந்தனை வேணும். அது சிந்திச்சு இந்த ஆசை சரியாக சிங்க் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ் உறுதி, டவுட்டே இல்லை. இதுதான் சக்ஸஸ் உடைய ஒரு சின்ன
ஃபார்முலாவாக நான் பார்க்குறேன். என்னோடய அறிவு கெட்டது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்ட்ராலஜி எப்படி தான் வந்து கனெக்ட் பண்ணுது. அதுக்கு இன்னொரு விஷயம் தான் உங்களோட பர்த் சார்ட்டை பாருங்கள். பிறவி யோகம்னு சொல்கிறது காரணம் ஜனனம் எடுக்கும் போதே உங்களுக்கு சில ஸ்ட்ரென்த் வரும். அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் இந்த புரிதலோட இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. அதே மாதிரி உங்களுடைய தசா புக்தி, இந்த தசா புக்தினா என்ன நிறைய பேருக்கு புரியல. நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஒரு நல்ல கேள்வி அது. லக்னத்தை பார்த்தா தானே எல்லாமே நடக்க போகுது, ஆனால் தசை வந்து ஏன் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டார். ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, சந்திரன் தான் தினந்தோறும் நம்ம வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரமே இருக்குது. ஏன்னா ஃபிக்ஸட் கால்குலேஷன் அப்படின்னா இதை போட்டால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட். அது ஒரு கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் சூரியன் கொடுக்கறது. எனர்ஜி மூலிமா உடம்பு நல்லா இருக்கும், இதை செஞ்சால் இதான் நடக்கும் அப்படிங்கிறது சூரியன் செய்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண முடியுமானா முடியாது. சந்திரன் எமோஷன்ஸ், அவர் என்ன பண்ணுவார், தினந்தோறும் எமோஷன்ஸை மாற்றுவார், மூடை சேஞ்ச் பண்ணுவார். ஒரு நாள் ஒரு மனிதனை கோபமாக இருக்க வைப்பார், ஒரு நாள் ஒரு மனிதனை சாந்தமாக இருக்க வைப்பார். அப்படியே ஒரு கால்குலேஷன். இந்த எமோஷனல் பிளானட் சந்திரன் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த உலகமே இயங்காது. ஏன் இயங்காதுன்னா அந்த அன்பு பாசம், அந்த நெருக்கம், அந்த அரவணைப்பு இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ஸோ அந்த சந்திரன் என்ன பண்ணும், ஒரு விஷயத்தில் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுற மனோபாவத்தையும் சந்திரன் தான் கொடுக்கும். ஒன்றுத்தில் நிறைய குறை, அந்த புரிதலையும் சந்திரன் தான் கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்கணும். அதனால தான் நான் ராசி லக்னம்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த புரிதலோடு அதை பாருங்கள். அடுத்து உங்கள் பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் கிளியர் ஜாதகம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தாலும், உலகத்தில் எந்த நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதோட லேட்டிடியூட் லாஞ்சிடியூட். சில பேருக்கு வந்து சன்ரைஸ் டைம் இருக்கும், அது வந்து டேலைட் சேவிங் டைம்னு வரும். ஒரு சிலருக்கு வந்து அது வின்டர் டைம் இருக்கும், சில பேருக்கு அது இந்த வார் டைம் சில வருஷங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த டைம் ஜோன் என்ன கரெக்டாக. சிட்டி நேம், இப்போ இந்தியானா சென்னை, பெங்களூர், மும்பை. அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ கனடானா டொரண்டோ, அன்டோரியோ. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மலேசியானா கோலாலம்பூர் இருக்குது, பினாங் இருக்குது, அது மாதிரி ஜேபி இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிட்டி நேம் இருக்கும், இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும். அந்த டைட்டில் நேமை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாரோஸ்கோப் வந்து உங்களுக்கு கிளியராக வரும். அந்த மாதிரி ஹாரோஸ்கோப் இல்லை, என்னோடய டேட்டாவை நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நேம், நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் டைம் ஆஃப் பர்த் மஸ்ட். டைம் ஆஃப் பர்த் கரெக்டாக தான் லக்னம் கிடைக்க முடியும். உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் அது கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா www.lifehoroscope.in அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும், ஒரு பிடிஎஃபாக. அதை கோத்ரூ பண்ணலாம். 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணலாம். இதை கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா, முதல்ல உங்களுக்கு பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நீங்கள் ஹாரோஸ்கோப் ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி டு கனெக்ட் அண்ட் கேட்ச். அதில் லேர்ன் ஆஸ்ட்ராலையும் சில கிளாஸஸ் நான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக எடுத்திருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் எ கிளியர் ஐடியா. என்னுடைய பெஸ்ட் விஷஸ். 2025 ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல வருஷமாக அவங்க எல்லாருக்கும் அமையிட்டோம். அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலான்றதை லேர்ன் பண்ணிட்டு வாங்க. பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள்.